இந்த விஜய்க்கு என்ன தெரியும்? அவர் நான் தான், எல்லாம் நான் தான். பெண்கள் வந்து பொதுவா விஜயை நோக்கி ஈஸியா எதை வச்சுக்க அறியுதா? தூய சக்தி தீய சக்தி என்றால் சும்மா சொல்லுகிறாரே தவிர அந்த தீய சக்தி வரக்கூடாது என்பதற்கு என்ன முயற்சியில் அவர் ஈடுபட்டார்? எனக்கும் திமுகவுக்கும் பகை என்று சொன்னால்தான் விஜய் கட்சியை கவனிக்கப்படும். சும்மா நான் தான் தமிழ்நாடு, எனக்கும் அவருக்கு தான் போட்டி என்று நீ சொல்லுகிறாயே தவிர மக்கள் மன்னனே அன்பானே அண்ணனே அன்பை கொடுங்கள், ஆடை கொடுங்கள், ரமலான் பெருநாள். சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். இல்ல காசு கொடுத்து கருத்து கணிப்பு நடக்கும், அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் உண்மையிலே விஜய்க்கு ஒரு பெரிய அளவுல ஆதரவு இருக்கு. அவர் வெளியே எதை வச்சு கண்டுபிடிச்சா? நீ இல்ல அவர் வெளியே வராட்டினா கூட அவருக்கு ஒரு மக்கள் எதை வச்சு கண்டுபிடிச்சா? இல்ல பலரும் சொல்றாங்க, இந்த பலர் யாரு? பெண்கள் வந்து பொதுவா விஜயை நோக்கி ஈஸியா எதை வச்சுக்க அறியுற? உனக்கு 10 பொம்பளைகளை தெரியும், உனக்கு 10 பையங்களை தெரியும். இதை வச்சு நீ எப்படி கணிக்க முடியும்? இல்ல சார், தேர்தல் நடந்தால் கணிக்க முடியும். நீ ஒரு தகுதியான மனிதனாக இருந்தால் திண்டிவனம் தேர்தலில் நின்றிருக்க வேண்டும். எம்ஜிஆர் நின்றார், திண்டுக்கல்லில் நின்றார், 3 கட்சியையும் தோற்கடித்தார், பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். எம்ஜிஆர் ஆட்சி அமைப்பார் என்று பேசப்பட்டது. நீ இடைத்தேர்தலுக்கு போனால் நம்முடைய கையில் ஒன்றுமில்லை என்று தெரிந்துவிடும் என்று அஞ்சு பின்தங்கி விட்டாய். அப்புறம் நீ தேர்தல் வந்த பிறகு உன்னை பற்றி பேசுவதற்கே நாதி இல்லாமல் வீட்டுக்கு போய் விடுவாய். அதுவரையிலும் உன்னை போல 4 பேர், ஒரு ஆள் காசு கொடுக்கப்பட்ட மனிதர்கள் 4 பேர், இந்த வாக்கெடுப்பு நடத்துகிறவன் 10 பேர், இதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதான். நான் என்ன சொல்கிறேன், கை திறக்கட்டும், யார் வேண்டுமானாலும் வெற்றி பெறட்டும், அதெல்லாம் முக்கியம். சும்மா நான் தான் தமிழ்நாடு, எனக்கும் அவருக்கு தான் போட்டி என்று நீ சொல்லுகிறாயே தவிர அவன் என்ன பயப்படுகிறான் என்றால், மோடியோடு சேர்ந்து நிற்கிற எடப்பாடி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர், இவர் என்ன செய்தார் என்று நாள்தோறும் எடப்பாடியை கடிப்பதில் தான் ஸ்டாலின் குறியாக இருக்கிறாரே தவிர இந்த கொச்சி நாய்க்குட்டி என்ன செய்துவிடும், ஜெர்மன் நாய்க்குட்டியை பார்க்க வேண்டும் என்று அவர் நினைக்கிறார். ஆனா விஜய் பெரிய ஸ்பாய்லரா இருப்பாரு, ஆன்டி டிஎம்கே ஸ்பிளிட் பண்ணிடுவாரு. அதான் அவர் நடத்துவது என்ன என்றால் ஸ்பாய்லர் பாலிடிக்ஸ். நல்லது வராவிட்டாலும் கெடுதலை செய்ய அவரால் முடியும். எதிர்கட்சியை வரவிடாமல் அவர் தூய சக்தி தீய சக்தி என்றால் சும்மா சொல்லுகிறாரே தவிர அந்த தீய சக்தி வரக்கூடாது என்பதற்கு என்ன முயற்சியில் அவர் ஈடுபட்டார்? இவர் என்ன செய்ய வேண்டும்? சரி வாருங்கள், நாம் ஒரு அளவுக்கு எனக்கு ஒரு 60 இடம் தாருங்கள், இப்பொழுதுதான் வந்திருக்கிறேன் என்றாலும் உள்ள ஆளே இல்லையே. 25,000 பேர் தேர்தலில் நிற்பதற்கு மனு போடுகிறான். ஆன்லைனில் மனு இருக்கிறது, அதுக்கு எவ்வளோ பணம் கட்ட வேண்டும், அதை கட்டுவதற்கு அவன் தயாராக இல்லை. எவ்வளோ கட்ட வேண்டும்? 10,000 சொன்னாங்க. 10,000 கொடுத்து ஃபார்மை மட்டும் வாங்கிக்கலாமா? அது 100 ரூபாய் கொடுத்து வாங்கி கொள்வதற்கு 25,000 பேர் இருக்கிறானே தவிர அதனுடைய பொருள் என்ன? 10,000 ரூபாய் கட்ட. இந்த 10,000 ரூபாய் வைத்திருக்கிற முறையெல்லாம் கேவலமான முறை, எல்லா கட்சிகளிலும் வைத்திருக்கிறார். எனக்கு 25 வயது இருக்கும். காமராஜரோடு நான் இருக்கிறேன். மதுவிலக்கு போராட்டத்தில் மது திறப்பு போராட்டத்தில் நான் சிறைக்கு போகிறேன். எனக்கு வயது 25, காரைக்குடி நகர காங்கிரஸ் கமிட்டி தலைவர். பிறகு காமராஜரை அழைத்து ஒரு பெரும் கூட்டம் ஒன்று நடக்கிறது. ஒரு ஆண்டு நான் செய்வதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்து விட்டு 2வது ஆண்டு நெடுமாறனிடம் சொன்னார், இவனைத்தான் நிறுத்த போகிறோம் அடுத்த தேர்தலுக்கு. நெடுமாறனே இதை பகிரங்கமாக பொதுக்கூட்டங்களில் சொன்னார். இவனைத்தான் நிறுத்த போகிறோம், சின்ன பையனாக இருக்கிறான், இவனை கொஞ்சம் பயிற்றுவி, டெவலப் பண்ணு என்று சொன்னார். நெடுமாறன் என்னை மதுரைக்கு வா, நம்ம சேர்ந்து போகலாம் கொள்ளலாம், உன்னை காமராஜர் அறிவிக்க சொல்லுகிறார். இன்னும் காங்கிரஸுக்கு எந்த வேட்பாளரும் அறிவிக்கப்படவில்லை, முதல் வேட்பாளர் உன் பேரை சொல்லிவிட்டார் காமராஜர், எவ்வளோ பெரிய பெருமை என்று அவர் என்னிடம் சொன்னார். இவையெல்லாம் புத்தகங்களிலே பதிவாக இருக்கின்றன. நெடுமாறன் இதை வெளிப்படையாக மேடைகளிலே சொன்னார். எதற்காக நான் இதை சொல்லுகிறேன் என்றால், 10,000 கட்டு, 5,000 கட்டு, 10 ரூபாய் கட்டு, 100 ரூபாய் கட்டு, நான் வேலை செய்கிறேன், சிறைக்கு போகிறேன், இந்த கட்சியினுடைய கொள்கையை மூலமாக வைத்து செயல்படுகிறேன், அதனால் துன்பப்பட தயாராக இருக்கிறேன், வேலை செய்கிறேன், ஊழியனாக இருக்கிறேன். ஆகவே இவனை நிறுத்தினால் இவன் பயன்படுவான் கட்சிக்கு அல்லது தன்னுடைய கொள்கைக்கு என்று நினைக்கின்ற தலைவர்கள் எங்கே? எல்லாரும் பணம் கொடு, கோவண துணியை கூட உரிந்து கொண்டு விடுகின்றது. அப்புறம் பிறகு அவன் 10 கோடி கொள்ளையடிப்பான்ல.
இதெல்லாம் என்ன முறை? கேவலமாக போய்விட்டது தமிழ்நாட்டு அரசியல். நான் இந்த விஜயை வைத்து மட்டும் இல்லை, எல்லா விஜயும் சீமானும் வந்தது கடைசி எல்லை. அதாவது தெற்கு வடக்கு தெரியாமல் உலர்கிற சீமான். அந்த ஆள் பேச்சை ஒரு அறிவுடையவன் கேட்டால் அவனுக்கு 5 நாளில் கிறுக்கு பிடித்துவிடும். நான் கேட்பதே இல்லை. அதையும் மீறி என் காதில் விழுகிற பேச்சு. ஆனா தமிழ்நாட்டுல இப்போ இருக்கிற அரசியல்வாதிகள்ல சிறந்த பேச்சாளர்னா சீமானை தான் பலரும் சொல்றாங்க. நான் கிறுக்கு பிடித்து விடும் என்று சொல்கிறேன். நீ சிறந்த பேச்சாளர் சொல்கிறேன். என்னமாவது மூளையோடு பேசுகிறார் அந்த ஆள். ஆடு மாடுகளுக்கு மாநாடு நடத்துகிறேன், விவசாயியை சிப்பந்தி ஆக்குகிறேன் என்று. அது பேச்சாளி என்றால் என்ன என்று எனக்கு புரியவில்லை. இல்ல மக்களை ரசிச்சு கேட்க வைக்கிறது. அது என்ன நாட்டியமா? அது என்ன சினிமா பாட்டா ரசித்து கேட்பதற்கு? நீ சிந்திக்க வேண்டாமா என்று கேட்கிறேன். அந்த ஒரு பேச்சு உன்னுடைய சிந்தனையை கிளறுவதற்காக பேசப்படுகிறதா, நீ ரசிப்பதற்காக பேசப்படுகிறதா? எதற்காக ஒரு பேச்சை ரசிக்க வேண்டும்? ஒரு பேச்சை கேட்க வேண்டும், சிந்திக்க வேண்டும். நீனே ரசிக்கும்படியாக பேசுகிறார் என்றால் இந்த இவர் பேசும் தீய சக்தி, தூய சக்தி. விஜய் வந்து அதெல்லாம் இந்த வசன கருத்தை எழுதி கொடுக்குறேன். வேற என்ன செய்வது? இவருக்கு என்ன தெரியும் அரசியல்? இவருக்கு தெரிய வேண்டும், இல்லைன்னா இவர் வைத்திருக்கிற ஆளுக்கு தெரிய வேண்டும். ஆனா திமுகவை தொடர்ந்து தீய சக்தின்னு பிராண்ட் பண்றாருல, அது வந்து டிஎம்கேவை கொஞ்சம் எம்ஜிஆர் சொன்னால் அதை இவர் திரும்ப சொல்லுவார். இப்போ உள்ள ஜென்ரேஷன் கிட்ட அதை தீவிரமா கொண்டு போறாரு. இப்போ அவர் பாட்டிலுக்கு 10 ரூபான்னு விஜய் பாடின பாட்டை குழந்தைங்க கூட ரீல்ஸ் எல்லாம் போட்டாங்க. அது ஒரு பெரிய இம்பாக்ட் தானே கொடுக்குது. இல்லைப்பா, அதாவது இளைஞர்கள் 22 லட்சம் பேர் இருக்காங்கன்னு நம்முடைய புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. 22 லட்சம் ஓட்டை நீ வாங்கினாலும் என்ன பண்ணுவா என்று கேட்கிறேன் நான். 5.5 கோடி பேர் ஓட்டடிக்க போகிறான். அவனெல்லாம் வாழ்க்கையில் எல்லாவற்றை பற்றியும் கருத்துக்கள் இருக்கும். அதாவது மக்கள் பல சமயங்களில் தவறாக வழிநடத்தப்படுவார்கள். உணர்ச்சி காரணமாக ஒரு பெரிய கட்சியை தோக்கடித்து விடுவார்கள். எல்லாம் நடக்கும். ஜெயலலிதா 2 இடத்தில் நின்று தோற்றதும் உண்டு. கருணாநிதி ஒரே ஒரு இடத்தில், மொத்தம் 234 இடத்துக்கு ஒரு இடத்தில் மட்டுமே வென்றதும் உண்டு. எல்லாம் நடக்கும், அது வேறு. ஆனால் என்ன சொல்லுகிறேன் என்றால், ஒரு அரசியலை புரிந்து என்ன செய்கிறோம் என்று செய்கிறோம். நான் திரும்ப சொன்னேன், திருப்பரங்குன்றத்தில் முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்பதை பற்றி கருத்து சொல்ல முடியாத மனிதன் எப்படி 88% மக்களை ஆட்சி செய்ய முடியும் என்று கேட்டேன். உனக்கு தெரிகிறது, இந்த 8% பேர் நமக்கு ஓட்டு போடுவதற்கு தீபத்தை பற்றி பேசினால் சிறுபான்மை வாக்கு வராது என்று தெரிகிறது. சரி, அந்த 8% நீ வாங்கிக்கொள். 88% முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று விரும்புகிறவனுக்கு நீ நீதி செய்யவில்லை என்றால் நீ அவர்களுக்காகவும் நாடாளுகின்றவனாக இருப்பாயா என்று கேட்கிறேன். இல்ல, அது பாஜகவும் திமுகவும் சேர்ந்து பண்ற அரசியல், அதுல போய் நாங்க எதுக்கு கருத்து சொல்லணும் அப்படின்னு விஜய் தரப்புல சொல்றாங்க. இது என்ன மக்களுக்கான அரசியலா பாமகவுக்கான? பாமக 1-1-2 என்று பாஜக 1-1-2 என்றால் அது அவர்கள் கருத்து, நான் பதில் சொல்ல மாட்டேன் என்று சொல்வாயா? ஒரு 100க்கு 100 தவறுகளே செய்கிற கட்சியா பாஜக? அவருடைய அடிப்படை கொள்கை, மத அடிப்படை கொள்கையை நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவ்வளவுதானே தவிர சர்ச்சு மணி அடிக்கின்ற உரிமையை பறித்து விட்டால் நீ பேச மாட்டாயா? அப்புறம் திருப்பரங்குன்றத்துக்காக ஏன் பேச மறுக்கிறேன்? அது என்ன பாஜகவுக்கும் திமுகவுக்குமான சண்டை என்று யார் சொன்னார்கள்? அவர் தரப்புல அவருடைய அறிவு அவ்வளோதான். அது பொதுமக்களுடைய உரிமை. உன் சம்பந்தப்பட்ட சர்ச்சுக்கு ஒரு கேடு வரும் என்றால், அதை இடித்து விட்டார்கள் என்றால், அது அதனுடைய ஒரு உரிமை மறுக்கப்படுகிறது என்றால் நீ பேசுவாய். திருப்பரங்குன்றத்துக்கு பேச மாட்டாயா? சரி, ஒன்று செய்வோம். அது முருகன் பாஜகவுக்குள்ள கடவுள் இல்லை. பாஜக சொல்லி முருகன் அறிமுகப்படுத்தப்படவில்லை. புரிகிறதா உனக்கு? முருகனுக்குள் அவன் வருகிறான். அவன் வந்துவிட்ட காரணத்தினாலேயே முருகனுக்கு எதுவும் செய்யக்கூடாது என்று சொல்வது சரியான வாதம் இல்லை. ஆனா நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி சைலண்டா ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாங்க. சொல்லு, நீதிமன்றம் சொன்னது ஊரடங்கு சட்டம் போட்டது தப்பு என்று சொல்லு. நீ சொல்லு, ஊரடங்கு சட்டம் எதற்கு போடுகிறார், அங்கே என்ன கலவரம் நடந்தது என்று ஸ்டாலினை கேட்டாயா நீ? இது அவர்களுக்கு நடக்கிற சண்டை என்றால் நான் சொல்லுகிறேன், 88% மக்களும் பாஜகவா? அவனுடைய உரிமைக்காக நீ பேச மாட்டா என்று சொன்னால் உனக்கு அவன் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்ற கேள்வியை நான் வைக்கிறேன். ஏன் வாக்களிக்க வேண்டும் சொல்லு. நான் பாஜக இல்லை, நான் இந்துத்துவவாதி இல்லை, முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன். அங்கே போனவன் இன்பத்துறை போனதினாலேயே அது அதிமுகவுக்கு மட்டும் உள்ள நீதி இல்லை, மக்களுக்கான நீதி தான். நீதிமன்றத்திற்கு அவர் போகின்றவர் ஒரு வாயிலாக அது எடுத்து செல்லப்படுகிறது, ஒரு வாயிலாக. அது மாதிரி நான் சொல்லுகிறேன், நான் இந்துத்துவவாதி இல்லை, சங்கி இல்லை. ஆனால் முருகன் பழம்பெரும் கடவுள், அவனுக்குரியது மலை, எங்கள் தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். நீ என்ன சொல்லுகிறாய்? உன்னால் முடியாது, உனக்கு புரியாது.
பெருவாரியான மக்களுக்காக நாம் பேசாவிட்டால் இந்த பெருவாரியான மக்களிடமிருந்து வாக்குகளை பற்றி எப்படி ஆட்சிக்கு வருவது என்ற அறிவே உனக்கு கிடையாது, உனக்கு யோசனை சொல்லுகின்றவனுக்கும் கிடையாது என்றால் நீங்களால் நாடாண்டு என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறேன் நான். ஆனா மக்கள் பிரச்சனைனா நான் தான் முதல் ஆளா வருவேன் அப்படிங்கிறாரு. இது மக்கள் பிரச்சனை, மாடுகளின் பிரச்சனையா? என்ன விமர்சிக்கிறது தமிழ்நாட்டை விமர்சிக்கிறதுக்கு சமம் அப்படிங்கிற மாதிரிலாம் அப்படியா அப்படின்னு அவர் சொல்றாரு. அது உளறல் என்று தெரியவில்லையா அவனுக்கு? நான் தான் தமிழ்நாடு தான் நான் என்று சொல்வதும், என்னை விமர்சிப்பது தமிழ்நாட்டே விமர்சிப்பது ஆகும் என்று சொல்வதும் அறிவான பேச்சா என்று கேட்கிறேன் நான். அவர் ஒரு மாதிரி இலூஷன்லேயே வாழ்றாரா? ஆமா, நீ தான் சொல்ற. இல்ல எனக்கு நான் வந்து ஐ செகண்ட் இட். நீ இல்லூஷனில் வாழ்கிறாரா என்று, இல்லூஷன் தான் வாழ்கிறார், வேற என்ன செய்கிறாரு? ஒரு காலத்துல இந்திரா தான் இந்தியா, இந்தியா தான் இந்திராண்டு அது கூட இன்னொருத்தங்க தான் சொன்னாங்க, ஒரு தேர்ட் பர்சன் சொன்னாங்க. இவர் செல்ஃபா இவரே சொல்லிக் கொள்கிறார். அதான் சிறப்பு. இவருடைய சிறப்பு என்ன என்றால் இந்திரா சொல்லிக் கொள்ள மாட்டார், மற்றவர்கள் சொல்லுவார்கள். என்ன இப்போ இவரே சொல்லிக் கொள்கிறார். விஜய் ஏடிஎம்கே கூட்டணிக்கு வரல, இன்னொரு பக்கம் தேமுதிகவும் டிமிக்கி கொடுத்துட்டு இங்க டிஎம்கே அலைன்ஸ்க்கு வந்துட்டாங்க. இப்போ எங்க தேமுதிகவுக்கு 1/2% ஓட்டு இருக்கு. விஜயகாந்த் போன பிறகு அந்த அம்மா தனியாக நின்று 1/2% ஓட்டு, 200 பேருக்கு ஒரு ஆள் ஓட்டு போடுகிறான். ஆனால் என்ன காரணத்தினாலோ அந்த கொடி நிறைய கட்டுவது அல்லது எல்லாரும் என்னோடு இருக்கிறார்கள் என்று காட்டுவதற்கு, அது தவிர அந்த அம்மாவால் என்ன பயன் என்பது எனக்கு புரியவில்லை. எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்கிறார்கள். யார் கூட இடம் கிடைக்கிறார்களோ அவர்களோடு நான் சேருவேன் என்பது என்ன அரசியல்? ஏதாவது ஒரு அரசியல் சொல்லும். இது தீங்கான ஆட்சி, ஆகவே இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். ஆகவே நான் எதிர்த்தரப்போடு இருக்கிறேன். எதிர்த்தரப்பு எனக்கு போதிய இடம் கொடுக்கவில்லை என்றாலும் நான் என்னுடைய தனி குரலை எழுப்புவேன். இப்பொழுது நான் ஐ ஹவ் கமிட்டட் மை செல்ஃப். நான் வந்து ஐ ஸ்டாண்ட் ஃபார் தி ஆப்போசிஷன் பார்ட்டிஸ், ஆல் ஆப்போசிஷன் பார்ட்டிஸ். ஐ எம் அகென்ஸ்ட் டிஎம்கே பிகாஸ் நம்ம ரொம்ப இட் ஹஸ் டெஸ்ட்ராய்டு அவர் கண்ட்ரி. அது அதனுடைய ரூல் என்பது கொள்ளைக்காரர்களுடைய ரூல் என்று நான் நம்புகிறேன். ஆகவே இப்போ எனக்கு இந்த கட்சிகளில் எனக்கு இடம் தந்தாலும் சரி, தராவிட்டாலும் சரி, என்னுடைய கருத்தை எப்படி மாற்றிக்கொள்ள முடியும்? இவங்க இப்படி கொள்கை இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க. ஆனா இப்போ டிஎம்கே வந்து ஒரு பவர்ஃபுல் பொசிஷன்ல ஆளுங்கட்சியா இருந்தா கூட எல்லாத்தையும் அகாமடேட் பண்றாங்க. அந்த பக்குவம் ஏன் எடப்பாடிக்கு இல்ல அப்படின்னு? இல்லை அகாமடேட், அதுக்கு பேரு எல்லாரையும் ஒருங்கிணைச்சு பக்குவமா கொண்டு போறாங்கல்ல, அது ஒரு காங்கிரஸ் அடுத்து கொண்டு வர போகிறார். இல்லை பக்குவம் எல்லாம் வெட்டி அவருக்கு தெரிஞ்சு அவ்வளோதான். கருணாநிதியாக இருந்தால் இன்னும் அதை சரியாக செய்வார். இவர் தேமுதிகவை உள்ளே சேர்த்து கொள்வது, காங்கிரஸோடு முட்டுவது என்பது அறிவான நிலைப்பாடே இல்லை. இல்லை, அது காங்கிரஸ் ஒரு அளவுக்கு மீறி அடமண்டா பிடிவாதமாக இருக்கும்போது இவங்க சைடு என்ன பண்ண? காங்கிரஸ் வெளியே வருகின்ற போது திமுக ரோட்டுக்கு வரும் நான் சொல்லுகிறேன். ஆனால் அந்த காங்கிரஸ் விஜயோடு சேர்ந்து வெற்றி பெற முடியாது. அவர்களுடைய சதவீதமும் 5%, இவருடைய சதவீதம் ஒரு 10-12%, 17-18% உனக்கு கிடைத்தாலும் கூட இன்னும் 1-2 கட்சிகள் 20 கட்சிகளாக வந்தாலும் சரி, 3 முனை போட்டியில் பிறகு உங்களுடைய திமுகவினுடைய வாக்கை நீங்கள் பிரிக்கின்ற போது இவர்கள் தனியாக வருவார்கள் என்பது ஒரு கணிப்பு இருக்காது. ஏடிஎம்கே எளிதாக வருவதற்கு வாய்ப்பு ஏற்படும் என்ற ஒரு கணிப்பும் இருக்கிறது. நான் கணிப்பு என்று தான் சொல்லுகிறேன். சொல்ல முடியாது, கணிப்பா சொல்லலாம். கணிப்பு, அதாவது செக்குலர் ஓட்டையும் ஆன்டி டிஎம்கே ஓட்டையும் இவர்கள் பெற்றால் அது திமுகவுக்கு தான் பாதிப்பே தவிர ஆப்போசிஷன் ஓட்டை இவர்கள் பெறுவார்கள் என்பதில்லை. இவர்கள் வெளியே வந்த பிறகு காங்கிரஸுக்கு ஆன்டி டிஎம்கே ஓட்டுங்கிறதே வந்து ஆப்போசிஷனுக்கு போகிற ஓட்டு தானே அது? இல்லை, ஆன்டி டிஎம்கே ஓட்டு என்பதிலே ஒரு பகுதி, ஆன்டி டிஎம்கே ஓட்டினுடைய ஒரு பகுதியை பிரித்து விட்டால் அவர்கள் ஒரு வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். ஏடிஎம்கேக்கு ஆல்ரெடி ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, இலைக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது, எம்ஜிஆர் முகத்துக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்கிறது. அது கொஞ்சம் இந்த பிரிவினையால் கொஞ்சம் தடுமாறி அவர்கள் எளிதாக வெற்றி பெற்று விடுவார்கள் என்று சொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள். நான் இதை பற்றியெல்லாம் இதையே பேசி கொண்டு தெரிந்து இந்த ஜாதியில் 97 பேர் இருக்கிறான், அந்த ஜாதியில் 120 பேர் இருக்கிறான் என்றெல்லாம் பேசுகிறவர்கள் இருக்கிறார்கள் இந்த நாட்டில். என்னமோ எல்லா ஜாதி பட்டியலும் இவர்களிடம் தான் இருப்பது. சும்மா இந்த வெட்டி பேச்சு. நான் இந்த மாதிரி பேச விரும்புவதில்லை. ஒரு அனலிட்டிக்கலாக உன்னிடம் என்னால் எதுவும் சொல்ல முடியும் என்றால் நான் சொல்லுகிறேனே தவிர ஊகத்தின் அடிப்படையில் நான் சொல்வதில்லை. இல்லை, இது ஏடிஎம்கேக்கு ஒரு மாதிரி நெருக்கடி அமையுமா? ஏன்னா அவங்க திருப்பரங்குன்ற விஷயத்துல ஏடிஎம்கே எந்த ஸ்டாண்டுமே எடுக்காம இருக்காங்க. என்ன முருகனுக்கு
அவர் பேரே பழனிசாமி தானே. இல்ல அப்புறம் அவர் பேர் பழனிசாமி, ஆனா அவங்க வந்து தீபம் ஏத்தணுங்கிறத ஒன்றும் ரொம்ப போல்டா சொல்லல. அவங்க வந்து ஒரு மாதிரி அந்த இடத்துல சட்டிலா தான் ப்ளே பண்ணாங்க. இப்போ மோடி வந்து அந்த அரசியலை முன்னெடுத்தா அதெல்லாம் அது ஏடிஎம்கேக்கு ஒரு நெருக்கடியா தான் அமையும். எடப்பாடி எடுக்கட்டும் எடுக்காம இருக்கட்டும், அதெல்லாம் இப்போ முக்கியம் இல்லை. நான் ஏன் அது அவர் இல்ல எடப்பாடி நான் மோடி வருகை எங்க ஏடிஎம்கேக்கு தைப்பூசத்துக்கு விடுமுறை விட்டவர் முருகனுக்கு வேண்டியவர் இல்லையா? தைப்பூசத்துக்கு விடுமுறை சார், விட்டவர் அது இப்ப- இல்ல, சீமா- இந்த வர கருணாநிதி விட்டதில்லை, ஸ்டாலின் விட்டதில்லை, எவனும் விட்டதில்லை, ஓகே. யாரும் விட்டதில்லை. ம், ம். இவர் விடுறாரு. ம். தைப்பூசத்துக்கு வேண்டியவர் அப்புறம் முருகனுக்கு வேண்டியவர் இல்லையா? முருகனுக்கு வேண்டியவங்க தான் இப்போ வந்து எங்க தீபம் ஏத்து. இப்போ சீமான் தான் வந்து முருகரை வந்து தமிழ் கடவுள்னு கொண்டாடுறாரு, ஆனா அவர் வந்து தீபம் ஏத்த வேண்டாம்னு தான் சொல்றாரு. அதே தான் இப்போ ஏடிஎம்கேவும் வந்து அவங்களோட அபிஷியல் ஸ்டாண்டா தீபம் ஏத்தணுங்கிற விஷயத்த சொல்லல. அதர் தென் அவங்க வந்து இப்போ திருப்பரங்குன்றத்தை வச்சு ஒரு முக்கியமான அரசியலா முன்னெடுக்க போறது இல்ல. ஆனா மோடி வந்து அந்த என்ன அரசியலை பொருளாதார கொள்கையை பெரிய அபிஷியல் ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கு சார் இருந்தாலும் நீங்க விஜய்க்கு சொன்னீங்க, விஜய் ஏன் இந்த விஷயத்துல ஒரு ஸ்டாண்ட் எடுக்கலண்டா? ஏங்க எடுக்கல? ஏன் எடுக்கல? ADMK நான் சொல்றேன், எடப்பாடி வந்து அது என்ன பேசினாருன்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை இந்த இவங்களோட சேர்ந்து நம்மளை ரொம்ப சேர்த்து பேசுவாங்கன்னு கருதி இருக்கலாம். ஏன்னா முன்னெடுத்து சென்றவர்கள் சங்கிகள். எனக்கு அதை பற்றி இல்லை. சங்கி வந்து ஐயா நீங்கள் இந்த சாலையில் தான் நெடுக போகணும்னு சொன்னால், நீ சொல்கிற சாலையில் நான் போக மாட்டேன், எது சாலையில் தான் போவேன்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் சொல்வது சரியாக இருந்தால் எவன் சொன்னால் என்ன, சங்கி சொன்னால் என்ன, சாதாரண ஆள் சொன்னால் என்ன, முருகனுக்கு தீபம் ஏற்ற வேண்டும் என்று அவர்கள் நம்முடைய தமிழ் சமயத்தை இந்து சமயமாக்க முயலுகிறார்கள். நீ அறிவுடையவனாக இருந்தால் இந்து சமயம் வேறு, தமிழ் சமயம் வேறு என்று ஆக்கு. புரிகிறதா? முருகனை தமிழ் கடவுள் என்று சொல். அந்த கடவுளை வழிபடுவதற்கு எவன் வடநாட்டிலிருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்வோம். நாம் போய் அங்கேயும் இதெல்லாம் ரொம்ப நுண்ணிய வேறுபாடு என்று நான் சொல்லுகிறேன். இல்ல அவங்க போற ஏனென்றால் தமிழ் சமயங்கள், தமிழ் இனம் தனித்தன்மை வாய்ந்தது என்கின்ற காரணத்தினால் தமிழனுக்கு தனிச்சமயம் வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. சார் இப்போ மோடி போறதோ வழிபடுறதோ பிரச்சனை இல்லை சார். அதை வந்து ஒரு அரசியல் பிரச்சனையா, அரசியல் பிரச்சாரமா முன்னெடுக்கும் போது எப்ப இது தீர்ந்திருக்கு தெரியுமா? ஒரு முஸ்லீம் லீக் கட்சி சொல்ல வேண்டும், தர்கா பாதுகாப்பாகத்தான் இருக்கிறது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், உங்களுடைய இடத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்கள், எங்களுடைய இடத்தில் நாங்கள் தர்காவை பாதுகாத்துக் கொள்கிறோம், அதில் என்ன எங்களுடைய சந்தன கூட்டுக்கு நீங்கள் வாருங்கள், உங்களுடைய தேர் திருவிழாவை நாங்கள் போற்றுகிறோம் என்று சொல்லி ஒரு முஸ்லீம் லீக் சொல்லியிருக்க வேண்டிய இந்த நாட்டில் ஒரு முஸ்லீம் லீக்கும் சொல்வதற்கு தகுதி இல்லையே. நான் வந்து அல்லாஹ்வை பற்றி புத்தகம் எழுதினேன். அல்லாஹ்வினுடைய கோட்பாடு, குர்ஆன் எல்லாவற்றையும் எழுதிவிட்டு இஸ்லாமியர்கள் சிறுபான்மையினராக அனுபவிக்கின்ற துயரங்கள் என்ன என்று எழுதினேன். நான் எழுதுவது போல ஒரு முஸ்லீம் வந்து அந்த தீபத்தை ஏற்றினால் என்ன என்று சொல்ல முடியவில்லை. ஒரு முஸ்லீம் லீக் கட்சியால் சொல்ல முடியவில்லை. ஏன் சொல்ல முடியவில்லை? அதில் என்ன தீங்கு இருக்கிறது? உன்னுடைய தர்காவை யாரும் இடிக்கப் போவதில்லை. தர்காவே திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் தூணில் தான் கட்டப்பட்டிருக்கிறது. அவங்க வந்து உங்களை மாதிரி மதச்சார்பற்ற நபர் அந்த கொள்கையை முன்னெடுத்திருந்தா அவங்க சப்போர்ட் பண்ணியிருந்திருக்கலாம். இப்போ இந்து அமைப்பு இல்லை இந்து முன்னணி முன்னெடுக்கும் போது அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன் இந்து முன்னணியெல்லாம் விடுங்க. நாங்கள் நாகூர் ஆண்டவருக்கு ஒரு தீங்கு வருமானால் நாங்கள் குரல் கொடுப்போம். திருப்பரங்குன்றம் முருகன் மலையில் தீபம் ஏற்றுவதை பற்றி நீ ஏன் குரல் கொடுக்கக்கூடாது என்று நான் கேட்கிறேன். ஒரு முஸ்லீம் லீக் ஏன் குரல் கொடுக்கவில்லை? இந்த ஸ்டாலின் மக்களை பிரித்து வைத்து அவர் வந்து போலரைசேஷன் பாலிடிக்ஸ், பிளவுபடுத்துகிறார் மக்களை. பத்தியா உன்னை நான் பாதுகாத்தேன் என்று சொல்வதின் மூலம் இவர்களையும் அவர்களையும் பகையாக்குகிறார். இவரால் இவர்கள் அடைகின்ற நன்மையை விட தீமை தான் அதிகம். நான் சொல்லுகிறேன், பெரும்பாலான மக்கள் என்ன மாதிரி ஒரு சங்கி அல்லாத ஒருவன் முருகனுக்கு ஏன் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்று இவ்வளவு போராடுகிறேன் என்று சொன்னால், நம்முடைய சமயம், நம்முடைய கடவுள், நம்முடைய வழிமுறைகள் என்கின்ற எண்ணம் ஏற்படுகின்ற போது இதெல்லாம் எல்லாமே சங்கிக்குரியதா? நீ ஏன் முருகனை கொண்டே சங்கிக்கு எழுதி கொடுத்துட்டீங்களா? இதெல்லாம் சரியில்லை. அவங்க அதை சங்கி தான் மாற்ற பார்க்குறாங்க. மாற்ற விடாத. இப்போ நான் பேசுவது சங்கியாக இல்லையே. நீ முஸ்லீம் லீக் பேச வேண்டும் என்று தான் நான் சொல்லுகிறேன். திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் எங்களுக்கு ஒரு தடையும் இல்லை. இவையெல்லாம் நாள்தோறும் நடக்கின்றவை தான். நீங்கள் தீபம் ஏற்றிக் கொள்ளுங்கள், நாங்கள் தர்காவை நடத்தி கொள்கிறோம், 2 பேரும் இணக்கமாக இருப்போம் என்று சொல்ல உன்னால் முடியவில்லை. என்னுடைய மதத்திற்கு உன்னால் ஆபத்து வரும் என்று நீ நினைத்தால் நீ பிளவு விடுகிறாய். பெருவாரியான மக்களோடு பிளவுபட்டு வாழ முடியாது. அது சரியான சிந்தனை இல்லை. பிஜேபி சார்பில் கொஞ்சம் மத அரசியல் பிரச்சாரத்தை முன்னெடுத்தா அவனுக்கு அதான் அவனுடைய அரசியலுங்க. அதிமுக இங்கே பாருங்க, நான் இதை அவனுடைய அரசியல் அதை ஒரு அடிப்படையாக வைத்திருக்கிறானே தவிர கூட்டம் சேர்ப்பதற்கு பொருளாதார கொள்கைகள் இந்தியாவுக்கு காங்கிரஸ் காலத்திலும் இவருடைய காலத்திலும் இருக்கிற பொருளாதார கொள்கைகள் ஒன்றுதான், சந்தை பொருளாதாரம் தான். இதன் மூலம் மோடியினுடைய ஆட்சியில் என்ன பெரிய தவறுகள் நடந்து இந்தியா படுபாதாளத்துக்கு போய்விட்டது சொல்லுங்கள்.
இல்ல நாட்டுல பல பகுதிகளில் வந்து மாப் லிஞ்சிங் நடக்குது, மா சிறுபான்மையினர்கள் மேல தாக்குதல் நடக்குது, சும்மா இருக்கவங்கள இதே பிடிச்சி தான் பேசுகிறீங்களா? சார். அவன் பயங்கரவாதத்தையும் கடைப்பிடிக்கிறான், இவன் பிளவுபடுத்துவதையும் கடைப்பிடிக்கிறான். இதுக்கு எங்க முடிவு? ம், ம். நீங்க இல்ல இந்த அது பாருங்க, வந்து இங்க இந்த பாருங்க. அவன் காஷ்மீர்ல வந்து பயங்கரவாதம் செய்கிறான். ம், பாகிஸ்தான்லேருந்து பயிற்சி பெற்று வரான். அவனை குறி வச்சு இவர் அடிக்கிறார் ஏவுகணையில. எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கு. எதிர் சைடில் ஆக்ஷன் இல்லைன்னா இங்கே ரியாக்ஷன் இருக்காது. ம், 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 இந்த பாருங்க, இதே பேசி பேசி நீங்கள் மக்களை முஸ்லிம்களாகவும் இந்தியர்களாக அவர்களை வைத்திருங்கள். அவரவர் கடைப்பிடிக்கின்ற மதங்கள் எதுவாக இருந்தால் என்ன? ம், ம். ம், ம். நான் சொல்றேன், நான் ரொம்ப உண்மையா இல்ல சொல்றேன். திண்டுக்கல் ஒரு முஸ்லீம் லீக் திருப்பரங்குன்றத்தில் தீபமேற்ற வேண்டும் என்று சொல்லி இருந்தால் இந்த பிரச்சனையே தீர்ந்து போயிடும். இல்ல இப்போ திண்டுக்கல் நான் சொன்னதை வாங்குறியா நீ? இல்ல சார், அது சொல்லி இருக்கலாம்னா அது அவங்களுக்கு அது ஒப்புதல் வந்திருக்கணும், அல்லது அந்த விஷயத்த முன்னெடுத்தது ஒரு இப்போ உங்களை மாதிரி மத எவன் அடிச்சா எவன் எடுத்தா என்ன? இந்து- ஐயா இங்க பாருங்க, இந்த சங்கி என்ன பண்றாங்கிறது எனக்கு சார், முக்கியம் இல்லை. இந்து முன்னணி கொள்கையில டிஎம்கே ஏடிஎம்கே அல்லது மற்ற இந்துக்களே அணி சேராத போது, ஈவன் காங்கிரஸ் அணி சேராத போது இஸ்லாமிய அமைப்புகள் எப்படி அணி சேர முடியும்? நீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன், இதெல்லாம் கட்சி உனக்கு இன்னைக்கு வருவேன், ம், அவன் உன்னோட கூட்டு சேருவேன், நீ அவனுக்கு போடுவேன், அப்புறம் நாளைக்கு பிரிஞ்சு போடுவேன், இதெல்லாம் 1000 நடக்கும். அதெல்லாம் விடு. ம், ம், நான் சொல்றேன், திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்றுவதனால் ஒரு சிரமமும் கிடையாது, ஏற்றுங்கள் என்று நீ சொல்லியிருந்தால் ம், இந்த சண்டை மூந்து போயிருமா இல்லையா? ம், ம், சங்கிகள் வீட்டுக்கு போயிருப்பாங்க இல்லைங்கிறேன். ம், ம். என்னடா அது, நம்ம ஏற்றவே அனுமதிக்க மாட்டார்கள் என்று கோர்ட்டு வரையிலும் போனால் அவனே ஏற்று என்று சொல்லுகிறானே, ம், அந்த சண்டை மூந்து போகாதா? ம், ம், ம். இல்ல அது மூந்து போகும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா அவங்க இப்ப ஏத்தணும்பாங்க, அடுத்து தர்காவே நீக்கணும்பாங்க. ஏன்னா அவங்களோட இதற்கு முன்னாடி ஏங்க, அவங்க செயல்பாடு அப்படிதான் அப்ப இருந்திருக்கு. எல்லா So, மக்களும் நம்ம ஐயோ, கொஞ்சம் கவனமா இருக்கணும். நடுநிலையான மனிதர்கள் எல்லாம், ஏண்டா அவன் திருப்பரங்குன்றத்துக்கு தீபம் ஏற்ற சொன்னா நீ அவனுடைய தர்காவை இடிக்க போறான்னு கேட்க மாட்டானா? கேட்கலையே. இப்ப அது நாட்டுல நடக்கவே இல்லையே. அது இதுவும் நடக்கல. அது இல்ல சார், நமக்கு முன்னுதாரணங்களை வச்சுதான் நம்ம வந்து ஒரு இதெல்லாம் விஷயத்தை முன்னுதாரணம்லாம் கண்டிக்க கிடையாது. முடியும். இந்த மாதிரி பெருந்தன்மையோடு இவனும் நடந்து கொள்வதில்லை, அவன் நடந்து கொள்வதில்லை. இது சண்டையாகவே நடந்து கொண்டே இருக்கிறது. இருக்கிறது. அதான் பிரச்சனை. ஆ. ம், ம். அது ஆனால் பெருவாரியான இந்துக்கள் இஸ்லாமிய தர்காக்களுக்கு செல்வார்கள், ஆனால் முஸ்லிம்கள் ஒதுங்கி நிற்பார்கள். அது கூட தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், இதை செய்திருந்தால் திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று எங்களுக்கு தடை ஒன்றும் இல்லை என்று ஒரு முஸ்லீம் லீக் சொல்லியிருந்தால், முஸ்லீம் மௌல்வி சொல்லியிருந்தால் நாட்டினுடைய போக்கு மாறி இருக்கும். ம், அதுக்கப்புறம் தர்காவை இடித்து விட்டால் இந்துக்கள் பூராவும் திரண்டு விடுவார்கள். ம். எதற்கு அவன் நம்ம வீட்டு மலையில் தீபம் ஏற்ற சொன்னவனுடைய தர்காவுக்கு ஏன்டா நீ இடைஞ்சல் பண்ணுற? ம், கேட்க மாட்டானா? மனிதர்கள் இல்லையா அவர்களெல்லாம், ம், இந்த பெருவாரியான மக்களெல்லாம்? ம், ம். நான் சொல்கிறேன், இந்த விஜய் வந்து தீபம் ஏற்றக்கூடாது, எனக்கு சார்பு வந்து அந்த சிறுபான்மை ஓட்டு தான் என்று நினைத்தால் பெரும்பான்மையினர் ஓட்டு போடுவதற்கு முன்னால் இதை சிந்திக்க வேண்டும் என்று நான் சொல்கிறேன். இல்ல விஜய் வந்து அந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணல, இந்த பக்கமும் சப்போர்ட் பண்ணல. அவர் அதே எப்படி ஒரு பாதிக்கப்படுகிறான், ஒருத்தன் தீபம் ஏற்றக்கூடாது என்று சொல்லுகிறேன், அது அரசாங்கம் ஊரடங்கு உத்தரவு போடுகிறது, நான் சார்பற்றவனாக இருப்பான் என்றால் நீ அரசியலுக்கு லாயக்கற்றவன் என்று நான் சொல்லுகிறேன். ஒரு அரசாங்கம் ஊரடங்கு சட்டம் போடுகிறது, ஏற்றக்கூடாது என்று சொல்கிறது, நீதிபதியின் மீது பதவி நீக்க தீர்மானம் கொண்டு வருகிறது, தன்னுடைய கலெக்டரை கூப்பிட்டு அவனை மடக்கி வைக்கிறது, போலீஸ் அதிகாரியை கூப்பிட்டு போகாது என்று சொல்கிறது, கோயில் அதிகாரியை கூப்பிட்டு ஏற்றாதே என்று சொல்கிறது. அந்த அரசாங்கம் செய்வது தவறு, அந்த மக்களுடைய உரிமையை அவர்கள் பெறுவதற்கு ஸ்டாலின் ஏன் தடையாக இருக்கிறார் என்று கேட்க முடியாத விஜய்க்கு ஏன் மற்றவர்கள் ஓட்டு போட வேண்டும் என்று நான் கேட்கின்றேன். அமைச்சர் KN நேரு மேல வந்து தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதியணும்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டது, அதை அமல்படுத்தலன்னு சொல்லி அதிமுக தரப்புல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுத்திருக்காங்க. திமுக மேல வேற எதுவும் குற்றச்சாட்டு வைக்க முடியலன்ட்டு இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்க முயற்சி பண்றாங்களா? அப்படின்னு திமுக சொல்லுதா? இல்ல திமுக தரப்புல அந்த விஷயத்த சொல்றாங்க. அதாவது அதிமுகவினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இன்பதுரை ஒரு வழக்கு தொடுத்தார். நியாயமாக இத்தகைய வழக்குகளுக்கெல்லாம் தேவையே கிடையாது. இனிமேல் இன்னும் கொஞ்சம் காலம் சென்ற பிறகு இன்ன திருடனின் மீது நீங்கள் ஏன் வழக்கு போடவில்லை என்று மக்கள் ஒரு நாள் ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய நிலைமை வந்துவிடும். ஒரு அரசாங்கத்தினுடைய வேலை என்ன? நேரு 1000 சொச்சம் கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்தார் என்பதை அமலாக்கத்துறை போதுமான ஆவணங்களோடு கண்டறிகிறது. அந்த ஆவணங்களின் அடிப்படையில் ஐஜி வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அது சொல்லுகிறது. ஏனென்றால் அது உள்ளூர் போலீஸினுடைய வேலை. அது அதற்கு பிறகு அந்த வழக்கை நடத்துவது அமலாக்கத்துறை நடத்தும். ஆனால் அந்த வழக்கை பதிவு செய்கின்ற அதிகாரம் தமிழ்நாடு அரசாங்கம் இருக்கிறது. அதிகாரம் என்று இல்லை, டிஜிபி தனித்து செயல்பட முடியும்.
தவறு செய்த அடிப்படைகள் அவருக்கு கொடுக்கப்படுகின்ற போது அவர் ஒரு எஃப்ஐஆர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த பிறகு அந்த அமலாக்கத்துறை விசாரணைகள் வழக்குகள் தாக்கல் செய்வதையெல்லாம் அவை எடுத்துக்கொள்ளும். ஆனால் தன்னுடைய மந்திரி செய்த ஊழல் என்கின்ற காரணத்தினால் டிஜிபியை கட்டுப்படுத்துகிறார் நம்முடைய முதலமைச்சர். டிஜிபிக்கள் கேவலம் தமிழ்நாட்டினுடைய உயர் போலீஸ் அதிகாரிகள் தங்களுடைய உடுப்புக்கும் தாங்கள் வகிக்கின்ற சட்ட ஒழுங்கு பிரச்சனை துறைக்கும் ஸ்டாலினுடைய தயவை எதிர்பார்க்கின்ற காரணத்தினால் வேறு எதுலேயும் போட்டு விட்டு போகிறார். ரயில்வே துறையில் போடட்டும், வேறு துறையில் போடட்டும், இப்போ என்ன கெட்டு போய்விட்டு சம்பளம் ஒன்றும் குறைய போவதில்லை. ஆனால் எல்லாரும் என்ன நினைக்கிறார்கள், அதிகாரம் இல்லாத பதவியில் இருப்பதினாலே காசு வராது என்று நினைக்கிறார்கள். அதனாலே முதலமைச்சர் தயவு தேவைப்படுகின்ற காரணத்தினால் அந்த முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய டிஜிபி மறுக்கிறார். நான் கேட்கிறேன், இது என்ன சட்டத்தின் ஆட்சி என்று கேட்கிறேன். ஒரு குற்றம் என்று வந்துவிட்டால் அந்த குற்றத்தை பதிவு செய்வதற்கே உங்களால் முடியவில்லை. இதற்கு இன்பதுரை உயர்நீதிமன்றம் போகிறார். இந்த வழக்கை பதிவு செய்ய மறுக்கிறார்கள். பிறகு எப்படி கண்டுபிடிக்கப்பட்ட உண்மைகளை எல்லாம் நிறுவ முடியும் என்று சொல்லி அவர் உயர்நீதிமன்றத்துக்கு போகிறார். உயர்நீதிமன்றம் சொல்லுகிறது அதற்கான அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. நேருவின் மீது வழக்கு தொடுப்பதற்கான அடிப்படைகள் எல்லாம் இருக்கின்றன. ஆகவே அவர் மீது கண்டிப்பாக வழக்கு தொடுக்க வேண்டும் என்று உத்தரவு போடுகிறது. எவ்வளவு காலம் இதில் செல்லுகிறது? அமலாக்கத்துறை கண்டுபிடித்து பல மாதங்கள் ஓடி பிறகு ஒரு உயர்நீதிமன்றம் போய் உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டு அந்த உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை இப்பொழுது மறுபடியும் தமிழ்நாடு அரசு நடைமுறைப்படுத்தவில்லை என்றவுடன் மறுபடியும் இன்பதுரை உயர்நீதிமன்றத்திற்கு போய் உங்களுடைய உத்தரவு அசிங்கப்படுத்தப்படுகிறது, ஆகவே இவர்களின் மீது நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்க வேண்டும் என்று சொல்லி மறுபடியும் போகிறார். இப்படியே வழக்குகளையே நடத்தி கொண்டிருந்தால் ஒரு வழக்கு திருடினான் என்கின்ற ஆவணங்களெல்லாம் கண்டறியப்பட்ட பிறகு அவன் மீது வழக்கு போடுவதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை என்றால் இந்த அரசாங்கம் அந்த இடத்துல இருப்பதற்கு தகுதியுடைய அரசாங்கமா என்று கேட்டு இல்ல, காவல்துறை தரப்புல கோர்ட்ல என்ன சொல்றாங்கன்னா, இடி சில எவிடன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆனா நாங்க விசாரணை பண்ணி தான் யார் மேல எஃப்ஐஆர் போடணும் அப்படிங்கறத டிசைட் ஒரு பேச்சுக்கு வைத்துக் கொள்ளுமா? சிபிஐ டோப்பட நீ எதற்கு விசாரிக்கிற உன்னுடைய மந்திரி தவறு செய்கிறான் என்றால் நீ எப்பொழுது விசாரித்து முடிப்ப? தேர்தல் முடிந்த பிறகா? இன்னொரு 2 ஆண்டுகள் கழித்தா? இது என்ன சட்ட முறைமை என்று கேட்கிறேன் நான். நம்முடைய நீதிமுறையே வலுவழுத்ததாக இருக்கிறது. அதனாலே தான் ஊழலை ஒழிக்க முடியவில்லை. இதே திமுக அரசாங்கத்தின் மீது 50 ஆண்டுகளாக நாம் ஊழல் வழக்குகளை தொடுத்து கொண்டிருக்கிறோம், ஊழலை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய நீதிமன்றத்தாலும் மற்ற துறைகளாலும் இதை ஒழிக்க முடியாததற்கு காரணம் என்னவென்றால் இவர்கள் கையிலே ஆட்சி இருக்கிறது. மேலும் எந்த ஒரு வழக்கையும் 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள், இப்போ ஆவணராஜாவினுடைய வழக்கு இவர்கள் கையிலே இல்லை, ஆனாலும் கூட 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் நம்முடைய நீதி அமைப்பு அப்படியே இழுத்து கொண்டு போய் அவர் சிவனடி சேருகின்ற வரையிலும் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வராது. அவர் சேர்த்து வைத்து விட்டு போன சொத்தை பரம்பரைகள் அனுபவித்து கொண்டிருக்கும், அவர் சிவனடி சேர்ந்து விடுவார். இது என்ன நீதிமுறை என்று கேட்கிறேன். இது என்ன சட்ட முறைமை? லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ் என்று சொல்வதில் என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். ஒரு வழக்கு தொடுக்க மறுக்கிறார் நம்முடைய மந்திரி. இந்த மந்திரி முதல்வருக்கும் பங்கு கொடுத்திருப்பார் என்பது வெளிப்பேச்சாக இருக்கிறது. ஏனென்றால் இல்லாவிட்டால் இந்த மந்திரி போகட்டும், வேற ஒரு திமுக மந்திரி வைத்துக்கொள், திமுக எம்எல்ஏ மந்திரியாக்கு, ஏன் உன்னால் ஆக்க முடியவில்லை? அவ்வளவு பேரும் ஊழல் என்று தெளிவாக தெரிகிறது. ஆனால் அவர்கள் தண்டிக்கப்படுகின்ற நிலை வர மறுக்கிறது. முதல்வர் இந்த வழக்கை எடுத்து நடத்த, சரி இதற்கு வழக்கு போடு என்று சொல்ல நீதிமன்றம் போக வேண்டும். அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை செய்ய மாட்டார்கள். அந்த அதிகாரி பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் என்று சொல்கிறேன். சரியான ஆவணங்கள் கொடுக்கப்பட்டு அதை இவர்கள் என்ன விசாரிக்கிறார்கள்? ஆவணங்களை சரிவார். நீ பதிவு செய்ய போவது முதல் தகவல் அறிக்கை தானே, அது உன்னுடைய வேலை இல்லையே. எவன் இந்த வழக்கை நடத்தப் போகிறானோ அவன் இதை நீதிமன்றத்தில் மெய்ப்பிக்க கடமைப்பட்டிருக்கான். நீ குற்றமற்றவன் என்றால் நீதிமன்றத்தில் போய் எந்த குற்றமும் செய்யவில்லை, இந்த ஆவணங்கள் பொய் என்று உன்னால் மெய்ப்பிக்க முடியும் என்றால் நீ வெளியே வந்து விடலாம்.
அதை நான் விசாரிக்கிறேன் என்று சொல்வதற்கு நீ யார் என்று கேட்கிறேனா? இல்ல அவங்க வந்து தன்னை அத்தாரிட்டியான விசாரணை ஆணையம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு கவர்மெண்ட் சைட்ல சொல்றாங்க. அமலாக்கத்துறை வந்து எதிர்க்கட்சிகளை பழிவாங்க பயன்படுத்துது அப்படிங்கிறது ஒரு தொடர் குற்றச்சாட்டா இல்லை, இருக்கு. ஒன்று வைத்துக் கொள்வோம். அது ஆவணங்களை இல்லாவிட்டால் நீங்கள் என்ன சாதாரணமாக விட்டு விடுவீர்களா? ஒரு துறையும் உன் மீது வழக்கு போடுகிறார்களா? ம், ம். ஆவணங்கள் இல்லாமல் ஒரு நீதிமன்றம் இந்த வழக்கை பதிவு செய்ய என்று சொல்லுமா? சும்மா பழி வாங்குவதற்காக போய் ஒவ்வொரு திருடனும் தான் சொல்லுகிறான், இந்த சப் இன்ஸ்பெக்டர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்தேன், அதனாலே என் மீது திருட்டு வழக்கு போட்டிருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். என்ன செய்வோம் நாம்? இல்ல நீதிமன்றமே வந்து நான் ED சொல்வதற்கு பல பதில் சொல். இந்த திருடன் சொல்லுகிறான், இந்த சப் இன்ஸ்பெக்டர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்தேன், அதனாலே என் மீது வழக்கு போட்டிருக்கிறார் என்று அவன் சொல்லுகிறான். இதையெல்லாம் எப்படி தீர்ப்பாய்? ம், ம். இல்ல விசாரணை பண்ணி தான் தீர்க்கணும் அதெல்லாம். திருடன் சொல்லுகிறான் என்பதற்கு என்ன பொருள் இருக்கிறது என்று கேட்கிறேன். ம், ம். இவர் காசு கேட்டார், நான் கொடுக்க மறுத்ததினால் வழக்கு போடுகிறார் என்று திருடன் சொல்வதற்கு என்ன பொருள் இருக்கிறது? திருடன்கிறத வந்து நீதிமன்றம் தானே உறுதிப்படுத்தணும். காவல்துறை நீதிமன்றம் ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன, வழக்கு தொடு என்ற பிறகு அப்புறம் என்ன அதில் தயக்கம்? நீ அமலாக்கத்துறை சொன்னது வரையிலும் அது மாற்று அமைப்பு என்று சொல்லுகிறாய், முடிந்தது. இப்பொழுது உயர் நீதிமன்றம் சொல்லுகிறது, அதற்கும் நீ கட்டுப்பட மறுக்கிறாயே, என்ன உன்னுடைய போலீஸ் அதிகாரி என்று கேட்கிறேன். இந்த மாதிரி தவறு செய்கின்ற போலீஸ் அதிகாரிகளை எல்லாம் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். இது என்ன அதிகாரத்தன்மை, என்ன எவ்வளவு கேவலம்! ஒரு அதிகாரியும் ஒரு அரசாங்கமும் சேர்ந்து கொண்டு கூட்டு கொள்ளை அடிப்பது, வழக்குகளை அவர்களே, திருடன் மீது உள்ள வழக்கை திருடனே நடத்தி கொள்வது. இது என்ன சட்டமுறைமை சொல்லு? திருடனின் மீது உள்ள வழக்கை திருடனே நடத்தி கொள்வது. நேரு குற்றம் செய்தாரா இல்லையா என்று தமிழ்நாடு போலீஸ் விசாரிக்கும். எப்பொழுது விசாரிக்கும்? அவர்கள் கொடுத்த ஆவணங்கள் எல்லாம் சரியாக இருக்கின்றனவா என்று எப்பொழுது விசாரிக்க முடியும்? நீதிமன்றம் சொல்லிவிட்டது வழக்கு பதிவு செய்ய என்று. கோர்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட். அப்புறம் என்ன நீ? அதாவது திருட்டை நியாயப்படுத்த முயல்கிறார்கள். திருடுவோம், எங்கள் கையிலே தான் அதிகாரம், ஆகவே நாங்கள் ஆட்சியில் இருக்கின்ற வரையிலும் எங்களுடைய மனிதர்களை தண்டிக்க முடியாது, சிறைக்கு போனாலும் அவனை மந்திரியாக்குவோம், இதை நாங்கள் அரசியல் நடைமுறையாக்குவோம், இதுதான் எங்களுடைய ஆட்சியின் போக்கு என்று சொல்லுகிற ஒரு அரசாங்கத்தை செருப்பால் அடித்து வெளியே போக சொல்ல வேண்டாமா என்று நான் கேட்கிறேன். மற்றதெல்லாம் கிடக்கட்டும், நீ 1000 கொடு, 2000 கொடு, கோடைகால விடுமுறைக்கு பணம் கொடு, குளிர்கால விடுமுறைக்கு பணம் கொடு, நீ என்ன செய்தாலும் இதெல்லாம் மக்களிடமிருந்து சுரண்டியது போக கொஞ்சம் கொடுக்குறா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு திருடனை நீ என்னுடைய கையில் ஆட்சி இருக்கிறது, என்னுடைய மந்திரியின் மீது நான் நடவடிக்கை எடுக்க மாட்டேன் என்பது உன்னுடைய கருத்தாக இருந்தால், இதுதான் உன்னுடைய சட்ட முறைமையாக இருந்தால், இந்த சட்ட முறைமை போதுமானதாக இல்லை. எப்பொழுதும் ஒரு அரசாங்க தொடர்புடைய மனிதர்களின் மீது வழக்கு வந்து விடுமானால் மாற்று அமைப்பதை விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலை வர வேண்டும். அதிமுக அந்த விஷயத்தை இன்னும் தீவிரமா எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அதிமுக இவ்வளவு சொல்லியும் கடைசியில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு போக வேண்டி இருக்கிறது. எல்லாம் இப்படி காலத்தை கடத்தி கொண்டே இருப்பார்கள், கடத்தி கொண்டே இருப்பார்கள். 30 வருடம், 32 வருடம். என்ன ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஆவண்ணா ராஜாவும் கனிமொழியும் செய்த ஊழல் 1,70,70,000 கோடி 1.5 ஆண்டு சிறையில் இருந்து விட்டு வந்திருக்கிறார்கள். முதல் நீதிமன்றத்தில் போதிய தகவல் இல்லை என்று தீர்ப்பு வழங்கப்பட்ட நிலையில் போதிய தகவல்களோடு மீண்டும் அந்த வழக்கு 2வது நீதிமன்றத்தில் நடக்கிறது. இன்னும் எத்தனை நீதிமன்றங்கள் செல்ல வேண்டும், எத்தனை உயர் நீதிமன்றங்கள் செல்ல வேண்டும், எத்தனை உச்ச நீதிமன்றம், பிறகு அது பெஞ்சு. இவர்கள் வாழ்நாளைக்குள் நான் சொல்லுகிறேன், இவர்களெல்லாம் சிவனடி சேர்கின்றவர்கள், சிவனடி இவர்களுக்கு கிடைக்காது என்பது வேறு. இந்த திருடர்களுக்கெல்லாம் சிவனடி கிடைக்கும் என்றால் சிவனடிக்கே பொருள் இல்லை. ஆகவே இவ்வளவு கேவலமாக போய்விட்டது என்பதை எண்ணிப்பார். ஒரு மல்லு கட்டி கொண்டு ஒரு எதிர்க்கட்சி இருக்கிற காரணத்தினாலே, அந்த இன்பதுரை எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கிற காரணத்தினால் திரும்ப திரும்ப போகிறார். கோர்ட்டு இப்பொழுது ரொம்ப கடுமையாக இருக்க வேண்டும். எவன் அந்த போலீஸ் அதிகாரி, எவன் அதை செய்ய மறுக்கிறான்? இந்த அவமதிப்பு, இப்பொழுது நீதிமன்ற அவமதிப்புக்கு அவர்கள் பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். நீதிமன்றம் முடிவு செய்து விட்டது, நேருவினுடைய லஞ்ச ஊழல் வழக்கில் அடிப்படை ஆதாரங்கள் சரியாக இருக்கின்றன, ஆகவே வழக்கு தொடுத்து வழக்கை நடத்தும்படி விடு என்று நீதிமன்றம் சொன்ன பிறகும் கூட இவர்கள் வழக்கு தொடுக்க மறுக்கிறார்கள் என்று சொன்னால், நான் இவர்களை நீதிமன்றத்திற்கு வரவழைத்து அவமதிப்பு 1 மாதம் உள்ளே வைக்க வேண்டும்.
முதலமைச்சர் வரை பதில் சொல்லும் நிலையை ஏற்படுத்த வேண்டும். தேர்தல் நேரம் ஸ்டாலினோட இமேஜை டேமேஜ் பண்றதுக்காக எதிர்க்கட்சிகள் இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்கணும். நான் மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், டேமேஜ் செய்வது நீதிமன்றமா? நீ நீதிமன்றம் இப்போ உத்தரவு நீதிமன்றம். நீ ஊழல் செய்தா என்பதற்கான ஆவணங்கள் சரியாக இருக்கின்றன, ஆகவே இவரின் மீது வழக்கு தொடு என்று சொல்வது உயர் நீதிமன்றம். சாதாரண கோர்ட்டு கூட இல்லை. உயர் நீதிமன்றத்திற்கு என்ன இவர்களை டேமேஜ் செய்ய வேண்டும்? இவன் ஆனால் இவன் மேலே இனிமேல் தான் புதுசாக 50 ஆண்டுகளில் டேமேஜ் வருகிறது என்று நீ சொன்னால் இல்ல, இது ஆர்.எஸ். பாரதி சொன்ன ஸ்டேட்மெண்ட். அது இப்ப அமலாக்கத்துறை வந்து எங்க பாருங்க, எல்லாம் திருடர்களாக சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டம் அது. இது என்ன, இதை பேசுவதற்காக தான் அந்த ஆளுக்கு பதவி, அவருக்கு வசதி, இது கேவலமாக இருக்கிறது. இந்த ஆர்.எஸ். பாரதி யார்? இல்ல, இப்ப அமலாக்கத்துறை வந்து எதிர்க்கட்சிகள் ஆள்ற எந்த மாநிலத்திலையும் போய் ஒரு எவிடன்ஸை கொடுத்து இவங்க மேல வழக்கு பதிவு பண்ணு அந்த மாதிரி நான் சொல்லுகிறேன். இதே மாதிரி ஒவ்வொருவரும் சொல்லுவானே என்கிறேன். திருடனுக்கும் சப் இன்ஸ்பெக்டருக்கும் பகை இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். அப்புறம் இவன் என்னுடைய பகைமையின் காரணமாக என் மீது வழக்கு போடுகிறான், காசு கொடுக்க நான் மறுத்ததினால் வழக்கு போடுகிறான், இல்லாவிட்டால் என்னுடைய தகுதிக்கு மீறி காசு கேட்டால் நான் எப்படி கொடுக்க முடியும், ஆகவே வழக்கு போடுகிறான் என்று சொல்வது போலத்தான். இவர் வழக்கு போடுகின்ற அதிகாரம் உன்னிடம் வந்துவிட்டால் அந்த வழக்கிலிருந்து மெய்ப்பித்து கொண்டு வரவும், பிறகு இந்த அரசாங்கம் எத்தகையது என்பதை அவதூறு வழக்கு போடலாம், பிறவற்றை வேண்டுமென்று என்ன செய்தார்கள் என்பதற்கெல்லாம் இருக்கிறது. ஆனால் நம்முடைய சட்டங்கள் போதுமானதாக இல்லை. அதனாலே தான் 50 ஆண்டுகளாக ஊழலை ஒழிக்க முடியல. நான் திரும்ப திரும்ப சொல்லுகிறேன், இது ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட். எங்களை கேவலப்படுத்துவதற்காக இவர்கள் வழக்கு போடுகிறார்கள், அமலாக்கத்துறை செய்கிறார். அமலாக்கத்துறையும் இல்லாவிட்டால் கடைசியிலே நீங்கள் என்ன செய்வீர்கள் என்றால் 2.5 லட்சம் கோடிக்கு நிதிநிலை அறிக்கை இருக்காது. 2.5 லட்சம் கோடியும் பைக்குள் வைத்துக் கொள்ள வேண்டியதானே. உன்னை யார் கேட்க முடியும்? இது இன்னொரு அமைப்பு இருக்கிற காரணத்தினால சிபிஐட்ட நீ பலவற்றை விடுகிறாய். எதற்கு விடுகிறாய்? நீயே சிபிஐ விசாரிக்கட்டும் என்று சொல்லுகிறாய். எதற்காக சொல்லுகிறாய்? நான் விசாரித்தால் அது தப்பாக இருக்கும் என்று மக்கள் நினைக்கிறார்கள், ஆகவே சிபிஐயிடம் விடுகிறேன் என்று அந்த வழக்கை விடுகிறாய். அது வேறு அமைப்பு என்று. அப்பொழுது சிபிஐ சிறந்த அமைப்பு, அப்பொழுது அமலாக்கத்துறை சிறந்த அமைப்பு. நான் சொல்கிறேன், எந்த அமலாக்கத்துறை போட்ட வழக்கிலிருந்து நீங்கள் வெளியே வந்திருக்கிறீர்கள்? இல்லை, அதே நேரத்தில் அமலாக்கத்துறை வந்து நிறைய கேசஸ், அமலாக்கத்துறை பதிஞ்ச கேஸில் கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்டே கண்டனம் தெரிவிச்சிருக்கு. இல்லை, அதெல்லாம் கிடையாது, எனக்கு தெரியாது. அதெல்லாம் கன்விக்ஷன் ரேட்லாம் இந்த பாரு, 1-2 வழக்குகள் சரியாக மெய்ப்பிக்க, இந்த 1,70,000 கோடியே கீழ்கோர்ட்டில் அவர்கள் தப்பித்து வந்தார்கள் என்றால் அது வேறு. நான் இப்பொழுது மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உயர்நீதிமன்றம் போதுமான சான்றுகள் இருக்கின்றன, ஆகவே இந்த நேருவின் மீது வழக்கு போடும் என்று சொன்ன பிறகு அமலாக்கத்துறையின் மீது எதற்கு பாய்கிறாய்? இல்லை, அவங்க தான் அந்த டாக்குமெண்ட்ஸை நான் சொல்வது புரியவில்லை. ஓகே, அது இந்த பாரு, அமலாக்கத்துறை வேண்டுமென்றே செய்கிறது என்று நீ சொல்லிவிட்டாய். இப்பொழுது உயர்நீதிமன்றத்திற்கு போய்விட்டது, உயர்நீதிமன்றம் சார்பற்றது என்று நீ நம்புகிறாய். அந்த உயர்நீதிமன்றம் வழக்கு போட சொல்லுகிறது. இந்த வழக்கை பதிவு செய்ய மறுபடியும் அரசாங்கம் மறுக்கிறது. இப்பொழுது இந்த ஸ்டாலின் வரையிலும் குற்றவாளி கூண்டில் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். போலீஸ் துறைக்கு தலைமையாக இருக்கிற ஸ்டாலின் வரையிலும் குற்றவாளி கூண்டில் வந்து நிறுத்த வேண்டும். அதை செய்ய முடியும் என்றால் கோர்ட்டால் என்ன செய்ய முடியும்? ஒரு கலெக்டரையும் திருப்பரங்குன்றம் வழக்கில், தீபம் ஏற்றுகின்ற வழக்கில் ஒரு கலெக்டரையும் டிஜிபியையும் கொண்டு வந்து நிறுத்தினார்களே கோர்ட்டில், மன்னிப்பு கேட்டார்களே அவர்கள். மன்னிப்பு கேட்டால் விடக்கூடாது என்று சொல்கிறேன். நான் மன்னிப்பு கேட்டதின் மூலம் தேவையற்ற ஊரடங்கு சட்டங்களை எல்லாம் போடுகிறீர்கள். ஒரு அரசாங்கத்திற்கு ஏவலாளாக நீ பணிபுரிகிறாய். இத்தகைய காரியங்களை எல்லாம் நீ அறிந்தே செய்கிறாய். என்ன படிக்காதவனா, முட்டாளா, கைரேகையா? நீ போய் ஐஏஎஸ் படித்து விடுகிறாய், ஐபிஎஸ் படித்து விட்டு வருகிறாய். ஒரு கோர்ட்டு உத்தரவிடுகின்ற போது நீ வர மறுக்கிறாய். ஒரு அடிப்படையும் இல்லாமல் ஊரடங்கு சட்டம் போடுகிறாய். எந்த மக்கள் கலகம் செய்தார்கள்? எங்கே ரத்தம் வடிந்தது ஊரடங்கு சட்டம் போடுவதற்கு? அப்படியானால் இவர்களை தண்டிக்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இல்லை, இப்போ கலெக்டரோ மன்னிப்பு கேட்டால் உடனே இந்த அதிகாரிகளை கோர்ட்டு விட்டு விடுகிறது. அது அதிகார வர்க்கம் கோர்ட்டுக்கு தானாக அவனாக ஒப்புக்கொண்டு சிறைக்கு போனால்தான் போல் இருக்கிறது. இல்லவென்றால் நம்முடைய நீதிமன்றம் கலெக்டரோ எஸ்பியோ தன்னிச்சையா செயல்பட முடியாது. அவங்க வந்து அமைச்சர்களோ முதலமைச்சரோ ஆடைப்படி தான் தன்னிச்சையாக செயல்பட முடியும். ஊரிலே கலவரம் நடந்தால் ஊரடங்கு சட்டம் போடுறான். கலெக்டர் தான் இதை பரிந்துரைக்க வேண்டும். அரசினுடைய பார்வையில் தான் எலெக்டட் கவர்மெண்ட் ஹேஸ் டு டூ எவ்ரிதிங் என்பது ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லாம் இன்றைக்கு உடனே தொடர்பு கொள்ளவும் செயல்படவுமான வசதி இருக்கிறது. அங்கே என்ன கலவரம் நடந்தது?
திருப்பரங்குன்றத்தில் இந்த தெருவில் ஒரு நாய் கூட வழக்கமாக போகிற நாய் கூட போகவில்லை. அதற்கு இந்த ஊரடங்கு சட்டம் போட்டார் கலெக்டர் என்றால் அவரை ஒரு மாதம் உள்ளே வைக்க வேண்டும். ஏன் நீ தவறாக அதிகாரத்தை பயன்படுத்துகிறாய் என்று நீதிமன்றம் கேட்க. நம்முடைய நீதிமன்றங்கள் வளவளத்தவை. நான் நீதிமன்றங்களின் பொறுப்பாக அதை சொல்வதை விட நம்முடைய சட்ட அமைப்பு அத்தகையது. ஆகவே இந்த சட்ட அமைப்பின் வழியாக அவர்கள் போகின்ற போது ஒரு குற்றமும் தண்டிக்கப்படுவதில்லை. 30 ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு மனிதன் மீதும் வழக்கு நடக்கிறது. இந்த பொன்முடிக்கு தண்டனை கொடுத்தும் அந்த தண்டனை நிறைவேற்றப்படவில்லை, சுப்ரீம் கோர்ட் நிறுத்தி வைக்க முடிகிறது என்று சொன்னால் நீங்கள் இந்த சட்டத்தை வேகப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். உங்களுக்கு அந்த முறை இருக்கிறதா என்று கேட்கிறேன். ஒவ்வொன்றும் அது 1101வது வழக்காக வருகிறது. தமிழ்நாடு அரசியல் குறித்து பல விஷயங்களை விரிவாக பேசுனீங்க. ரொம்ப நன்றியா. ஓபிஎஸ் திமுகவில் சேரப்போகிறார் என்று சொல்லுகிறார். ஒரு மனிதன் ஒரு தற்கொலை செய்து கொள்கிற மனிதனின் மீது உனக்கு என்ன பரிவு ஏற்படுமோ அதே பரிவு நமக்கு ஓபிஎஸ்ஸின் மீது ஏற்படுகிறது. சேருவதற்கு உனக்கு கட்சியாக கிடையாது. நீயே ஒரு தனி கூட்டணி வைத்துப்பார், உன்னுடைய கருத்துக்களை பேசு, நீ பெருவாரியான மக்களை திரட்டு. என்னை அதிமுகவில் சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்கிறாய். மாட்டேன் என்று சொல்கிறார்கள். அவர்களுக்கு பல நோக்கங்கள் இருக்கக்கூடும். அதாவது அதிமுக இப்பொழுது ஒரு தலைமையில் ஒரு கட்சியாக நடக்கிறது. இவர் போனால் 2 கட்சியாக நடக்கும். தினகரன் போனால் 3 கட்சியாக நடக்கும். சசிகலாவும் போனால் 4 கட்சியாக நடக்கும். ஒரு கட்சிக்குள் 4 தலைமை, 4 கூட்டம், 4 கலவரம் நடந்து கொண்டே இருந்தால் அந்த கட்சியை நடத்த முடியாது. அதனாலே அவர் பிடிவாதம் பிடிக்கிறார் என்று சொல்கிறார்கள். நீங்கள் எல்லாம் வெளியே தனி மனிதன். நான் கூட ஒரு 10 பேர் என்னோடு வந்தால் இந்த 10 பேரை வைத்து கொண்டு தானே கட்சி நடத்துகிறேன். 10,000 பேர் இல்லை, 10 லட்சம் பேர் இல்லை. ஆனால் நம்முடைய கருத்துக்களை சொல்வோம் என்று தானே கருத்துக்களை சொல்வோம். ஓபிஎஸ் என்ன சொல்றாரு, என்ன நீங்க கட்சியில சேர்க்க மாட்டேங்க, அதுக்கு நான் சங்கர மடத்துக்காக போக முடியும், எனக்கு யார் ஆதரவு தராங்களோ எங்க பலன் இருக்கோ அங்கதான் போக முடியும் அப்படிங்கிறாரு. சங்கர மடத்துக்கு போக எந்த மடத்துக்கு போயிட்டாரு அவரு? டிஎம்கே அலைன்ஸ்க்கு போறத சொல்றாரு. இப்போ என் பையன் இருக்காங்க, அவங்களுக்கான எதிர்காலம் என்ன அப்படிங்கிற மாதிரி அவரு. என்ன எதிர்காலம்? இது என்ன ஆளுவது என்பது வழி சொத்துரிமையா? இதெல்லாம் ஒரு பேச்சு. நீ போ, மக்களிடம் போ, உன்னுடைய மக்கள் உன்னோடு தான் இருக்கிறார்கள் என்றால் வாக்குகளை பிறகு உள்ளே வா. பெருவாரியான மக்களை திரட்ட முடிந்தால் ஆட்சியை பிடி, இல்லாவிட்டால் ஒரு மனிதனாக வந்து உன்னுடைய குரலை எழுப்பு. எல்லாமே பொதுப்பணி தான் என்று சொல்கிறேன் நான். ஜீவானந்தமும் பீராமூர்த்தியும் பெரிய அளவுக்கு ஆளுங்கட்சியாக இல்லை என்றாலும் அவர்களுடைய குரல் நாட்டினுடைய போக்கிலே பெரிய விளைவுகளை ஏற்படுத்தியது. ஆளுங்கட்சி தான் விளைவை ஏற்படுத்துகிறது என்று எதிர்கட்சியும் ஏற்படுத்தும். எதிர்கட்சி தான் மாற்று கருத்துக்களை உருவாக்குறது. ஆகவே நான் சொல்கிறேன், அது நான் மந்திரியாக இருக்க வேண்டும். நான் சௌரியமாக முதலமைச்சராக பழகிவிட்டீர்கள். அதுதான் இப்போ பிரச்சனை. நீங்கள் போராடி முதலமைச்சராக வந்திருந்தால் அண்ணாவை போல ஒரு கட்சி தொடங்கி அப்படியே வளர்த்து 67 முதலமைச்சராக வந்திருந்தால் அதனுடைய தன்மை தெரியும். இது ஒன்றுமில்லை, யாரோ தூக்கி உட்கார வைத்தார்கள், அதனாலே உள்ளே வந்து விட்டீர்கள். அந்த மாதிரி தான் முதல்வர் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறாரு. எப்படி முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. கட்சிக்காக உழைக்க. அதனால சசிகலாவாக இருந்தாலும் சரி, ஓபிஎஸ்ஸாக இருந்தாலும் சொல்லுகிறேன், எடப்பாடியை தோற்கடிப்பது தான் தங்களுடைய முதல் நோக்கம் என்று நினைத்தால் இந்த அரசியலோடு உங்களுடைய அரசியல் முடிந்துவிடும். ஏனென்றால் எதிரி திமுகவை தவிர, இந்த நாட்டை சீரழிக்கின்ற எதிரி திமுகவை தவிர எடப்பாடி இல்லை. எடப்பாடி நமக்கு இடம் கொடுக்க மறுக்கிறார் என்பதினாலே ஒரு 5000 வாக்குகளை 2000 வாக்குகளை ஒவ்வொரு தொகுதியிலும் பிரித்து எடப்பாடியை தோற்கடித்து போவோம் என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் ஒரு தீமைக்கு துணை போனவர்களாக ஆவீர்களே தவிர யூ ஆர் சப்போர்ட்டிங் தி ஈவில் ஃபோர்ஸஸ். அது ரொம்ப தவறான ஒரு தற்கொலை முடிவாக உங்களுக்கு அந்த தேர்தலோடு அந்த அரசியல் முடிந்துவிடும். நீங்கள் 5000 வாக்குகளோ 2000 வாக்குகளோ வாங்குங்கள். உங்களிடம் இருக்கிற பணம், உங்களுடைய ஜாதி மதிப்பு, இதையெல்லாம் பயன்படுத்தி நீங்கள் எடப்பாடியை தோற்கடித்து விடுகிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். எடப்பாடி ஒரு வெல் ஸ்ட்ரக்சர்ட் பார்ட்டி, அது அப்புறம் எப்படி நடக்கிறது என்பதெல்லாம் அப்புறம் வைத்துக்கொள்வோம். உங்களுடைய கட்சி என்ன இடத்திற்கு வரும்? 2000 ஓட்டு 4000 ஓட்டு வாங்குகிறோம், அடுத்த தேர்தலில் நிற்க வரமாட்டான். நீங்கள் பெரிய வளர்ச்சி அடைய முடியாது. தவறான அரசியல் நிலைப்பாட்டை எடுத்த காரணத்தினாலே நீங்கள் எடப்பாடிக்கு எதிர்கட்சி ஆகிறீர்களே தவிர திமுகவுக்கு எதிர்கட்சி ஆவதில்லை. ஆகவே இட் இஸ் ஏ சூசைட். இப்போ ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், சசிகலா 2 பேருமே நேரடியாக பாதிக்கப்பட்டது எடப்பாடி ஆளாங்கும் போது அவங்க வந்து பிரைம் எதிரியாக எடப்பாடியை தான். நான் சொல்லுகிறேன், நாங்கள் வெளியே வருவோம். we will criticize the DMK government, we are against it DMK government, ஸ்டாலின் என்று சொல்லி நீங்களெல்லாம் அரசியலில் வேலை செய்யுங்கள். இப்பொழுது நீங்கள் தோற்கத்தான் போகிறீர்கள் 10-20 பேரை போட்டு. இது ஒன்றுமே செய்ய வேண்டாம். நாங்கள் அவர் இடம் விட மாட்டேன் என்கிறார், ஆனாலும் நான் ஊராக போகிறேன். எனக்கு பல சமூக மக்களிடம் செல்வாக்கு இருக்கிறது. அவர்களிடம் சொல்லுகிறேன்,
ஃபர்ஸ்ட் ரிமூவ் டிஎம்கே ஃப்ரம் பவர். அதை நான் பேசிவிட்டு வருகிறேன். இந்த ஆளுக்கு புரியவில்லை என்றால் என்னுடைய செல்வாக்கும் என்னுடைய பெருமையும் இந்த மக்களிடம் இந்த வாக்குகளை திமுகவுக்கு எதிராக திருப்பும் என்றால் பிறகு என்னை உணர்ந்து நீங்களாகவே வைத்துக் கொள்வீர்கள் என்று சொல்லிவிட்டு சரி நான் சொல்கிறேன், 5 பேரை 10 பேரை நிறுத்திவிட்டு 5000 ஓட்டுகளை வாங்கி எடப்பாடியை தோற்கடிப்பதை விட தோற்கடித்த பிறகு உங்களுக்கு அந்த அரசியல் தற்கொலை நிகழ்ந்து முடிந்துவிடும். அதற்கு பிறகு உங்களுக்கு அரசியல் இருக்க முடியாது. ஒருவேளை எடப்பாடி ஜெயிச்சுட்டா அவர் வந்து நான் என்னோட சக்தியால தான் ஜெயிச்சேன், இவங்களாலலாம் ஜெயிக்கல அப்படின்னு சொல்லி அவங்களோட உழைப்பை வீண் பண்ணிட்டாருன்னா அவங்களுக்கு லாஸ் தான். வீண் பண்ணுவது ஏன்னா அவர் ஏற்கனவே வந்து சசிகலாவால முதலமைச்சர் ஆனா அவரு நான் வந்து எம்எல்ஏக்கள் தான் என்னை தேர்ந்தெடுத்தாங்கன்னு சொல்லி ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப சொல்றாரு. இவர்கள் செய்தது சரியா? அவர் இதெல்லாம் செய்தி. இப்பொழுது அதையெல்லாம் கங்கையில் பெருவெள்ளம் ஓடி முடிந்து விட்டது. இப்பொழுது அது 10-15 ஆண்டுகள் கடந்து விட்டன, 10 ஆண்டுகள் கடந்து விட்டன. இப்பொழுது நமக்கு எதிரே உள்ளது வழி வழியாக ஒரு குடும்பம், ஒரு திருவாரூர் குடும்பம் ஒரு கொள்ளை கூட்டமாக, அதாவது வழக்கு போடு என்று சொன்னால் போட மாட்டார்கள், நீதிமன்றம் உத்தரவிட்டாலும் போட மாட்டார்கள், நீதிபதியின் மீதே அவமதிப்புக்கு வழக்கு கொண்டு போவார்கள். இப்படி எந்த சட்டத்திற்கும் கட்டுப்படாமல் அராஜகம்தான் எங்களுடைய ஆட்சி முறை என்று சொல்லுகின்ற ஒரு ஆட்சியை அகற்றுவதை கொள்கையாக கொள்வதாக இருந்தால் நான் பொதுவாக போகிறேன், நானே மேடை அமைத்துக் கொள்கிறேன், நான் திமுக ஏன் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்லுகிறேன். நான் 2000-4000 வாக்குகளை பிரித்து தற்கொலை செய்து கொள்வதன் மூலம் ஸ்டாலின் வருவது நிகழ்ந்து விடும் என்றால் அந்த காரியத்துக்கு நான் துணை போக மாட்டேன் என்று சொல்லி இவர்கள் செய்தால் நாடே கிளந்தெழும். அந்த அம்மாவை வைத்து தான் வாயா சேர்த்துக்கையா என்று சொல்லுவார். ஆனா இப்ப எதிர்கட்சிகளை ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு கேப்டனா எடப்பாடி இருக்காரு. அவருக்கு தானே அந்த நீங்க சொல்ற குவாலிட்டி வேணும். எல்லாரையும் என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அந்த கட்சி இல்லை. அவர் ஏன் சேர்த்துக்கொள்ள எனக்கு புரிஞ்சது ஒன்றுதான். ஒருத்தரும் ஆளுக்கு ஒரு கட்சி உள்ளே நடத்துவார்கள், அதனால் பயப்படுகிறார்கள் என்று நான் நினைக்கின்றேன். எனக்கு தெரியாது. ஆனால் அப்படி நடக்கவில்லை என்றாலும் நீங்கள் திமுக வருவதற்கு துணையாக இருப்பீர்களே ஆனால் எடப்பாடியினுடைய வாக்கை பிரிப்போம், எடப்பாடியை தோற்கடிப்போம் என்பது உங்களுடைய நிலையாக ஆனால் உங்களுடைய அரசியல் பெருமைகளெல்லாம் அதோடு அழிந்துவிடும். யாரோ ராங் பர்சன் இஸ் கைடிங் யூ. நம்ம விஜய்க்கு எப்படி புத்தி இல்லாதவன் தான் யோசனை சொல்லுகிறானோ அது மாதிரி சசிகலாவுக்கும் யார் சொல்லுகிறார்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீ 5000 நான் ஆட்சிக்கு வருகின்ற அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறது என்றால் நீ வா, நான் உன்னையும் கூட ஆதரிப்பேன். எதனால் என்றால் டிஎம்கே should be removed from power, அவ்வளவுதானே தவிர அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் முடியாது என்கின்ற போது வர சக்தி உள்ள மனிதனை தோற்கடிப்பதில் உங்களுடைய நோக்கம் நிறைவேறுமா என்று கேட்கிறேன். தென் தமிழகத்துல சில பாதிப்புகளை அதிமுக கொடுக்க முடியும், அது மட்டும்தான் சசிகலாவால பண்ண முடியும். அது நல்ல சிந்தனையா? இஸ் இட் ரைட்? அவங்க அதற்கப்புறம் உங்களுக்கு என்ன அரசியல் இருக்க முடியும்? யூ ஹேவ் டிஃபீட்டட் எடப்பாடி என்றே வைத்துக் கொள்வோம். அதற்கப்புறம் என்ன அரசியல் உங்களுக்கு உண்டு? அவங்க ஒருவேளை அதுக்கப்புறம் எடப்பாடி இப்போ நான் 2-3 ஆண்டுகளாக எதிர்த்தரப்பை ஆதரித்து பேசி கொண்டிருக்கிறேன். எதிர்த்தரப்பு என்னை அழைத்ததும் இல்லை, பேசியதும் இல்லை. அவர்களுக்கு நான் பேசுவது எட்டுகிறதா என்று தெரியவும் தெரியாது. நான் சொல்லுகிறேன், எது நாட்டுக்கு தீமையானதோ அந்த சக்தி அகற்றப்பட வேண்டும் என்பதில் என்னுடைய குறிப்பு இருக்கிறது. பயன்படாவிட்டாலும் என்னுடைய நிலைப்பாட்டை எப்படி மாற்றிக்கொள்வது? இல்லை, இப்போ நீங்கள் எடப்பாடியால் நேரடியாக பாதிக்கப்படலை, இப்போ அவங்க பாதிக்கப்பட்டதாக உணர்றாங்க போது அவங்க எப்படி சப்போர்ட் பண்ணுவாங்க? பாதிப்பு என்பது நாட்டினுடைய பாதிப்பு தான் பெரிதே தவிர நம்முடைய தனி பாதிப்பெல்லாம் இருக்கும். ஒருவருக்கொருவர் பகை இருக்கும், ஒருவருக்கொருவர் அவமானப்பட்ட நிலைகள் இருக்கும். ஆகவே இதெல்லாம் ஒரு பேச்சு தான், தனி மனித நிலைகளில் அதெல்லாம் ஒரு பேச்சு தான். பெரிய அளவுக்கு போர் நடந்து கொண்டிருக்கிற போது அந்த போரில் நம்ம எதிரி எவன் வரக்கூடாதோ, எவன் கேடானவனோ அவன் பலம் பெறுவதற்கு நாம் துணையாக இருப்போமே. ஆனால் நேரடியாக ஓபிஎஸ்ஐ போல திமுகவிலே சேர்ந்து விடுவது ஒரு வகை, வெளியே தனியாக நின்று எடப்பாடியை தோற்கடிப்பதற்கு அவருடைய வாக்குகளை பிரிப்பதற்கு முனைவது இன்னொரு வகை. எல்லாமே பாஜக வந்து சசிகலாவை தொடர்ந்து தனியா ஃபங்க்ஷனாக விடும். ஆனால் இன்னுமே சொல்றேன், ஒரு கட்டத்தில் சசிகலா சீஃப் மினிஸ்ட்ரியல் கேண்டிடேட் சிறைக்கு போய்விட்டார்கள். அது நடக்கவில்லை, போகட்டும். இன்னும் 2 ஆண்டுகள் கழித்து அவர்கள் தேர்தலில் நிற்க முடியும். அதெல்லாம் வருவதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்பொழுது நீங்கள் எடப்பாடி விரும்பினால் என்ன, விரும்பாவிட்டால் என்ன? நான் சொல்லுகிறேன், திமுக தோற்கடிக்கப்பட வேண்டும். திமுக சட்டத்தை மதிக்காத கட்சி, திருடுவதையே தொழிலாக கொண்ட கட்சி. உயர்நீதிமன்றம் உத்தரவிட்ட பிறகும் கூட தன்னுடைய திருடர்களை பாதுகாக்கின்ற கட்சி. ஏனென்றால் அந்த திருட்டிலே தனக்கும் பங்கு இருக்கிற காரணத்தினால் பாதுகாக்கின்ற கட்சி என்ற செய்தியை நீங்கள் ஊர் பொழுவுக்கு சொன்னால்
உங்களுடைய மதிப்பு எப்படி உயரும். ஐ டோன்ட் கேர் ஃபார் எடப்பாடி. அவர் லெட் ஹிம் ரெஸ்பெக்ட் மீ ஆர் லெட் ஹிம் டிஸ்ரெஸ்பெக்ட் மீ. அதெல்லாம் ஒன்றும் எனக்கு அதை பற்றியும் கவலை. நான் திமுக எதிர்க்கிறது நான் திமுக தீய சக்தி என்பதை எம்ஜிஆர் சொல்லி அறிந்தேன், அம்மா சொல்லி அறிந்தேன். ஒரு காலத்திலும் எடப்பாடி தோற்பதற்கோ அவர் வெற்றி பெறுவதற்கோ வாக்குகளை பிடிப்பதற்கோ நான் துணை செய்ய மாட்டேன் என்ற நிலைப்பாட்டை எடுங்கள். உங்களுக்கு ஒன்றும் வர வேண்டாம், நீங்கள் 10 பேரை நிறுத்தவெல்லாம் வேண்டாம். ஆனால் அந்த நிலைப்பாடு உங்கள் மீது பெரிய பரிவை உண்டாக்கி கூப்பிட்டு அவைத்தலைவரை வைச்சுக்கையா என்று சொல்ல வேண்டிய நிலைமையை ஏற்படுத்தும். இது நீங்கள் செய்கின்ற வேலை அவர் திமுகவுக்கே போய் விடுவது. இவர்கள் தனி ஆட்களை நிறுத்தி எடப்பாடியினுடைய வாக்கை பிரிப்பது என்பதெல்லாம் நாட் எ ரைட் பொலிட்டிக்கல் திங்கிங். மோடி வந்து மார்ச் 1ஆம் தேதி வராரு. ஸ்டாலின் என்ன சொல்றாருன்னா, மோடி வந்து அதிகமா வரணும், அவர் அதிகமா வரதான் எங்களுக்கு வாக்கு கிடைக்கும். ஆப்பு வைப்பார் உனக்கு. நீ நினைத்து கொண்டிருக்கிற அவர் என்ன விளங்காதாளா? என்ன இல்ல, மோடிக்கு மேல ராகுல் காந்தி தப்ப முடியவில்லை. 2 ஸ்டாண்டு தான் எடுத்தார் ராகுல் காந்தி. பீகாரில் போனார், ஓட்சோரி என்று, என்ன ஓட்சோரி, ஓட்டு திருடன் என்று சொன்னார். சார், மோடி பாஜா இந்தியால எல்லா மாநிலத்திலையும் பலிச்சிருக்கு, தமிழ்நாட்டுல இது வரைக்கும் பலிச்சது இல்ல. அப்போ வந்து ஸ்டாலின் சொல்ற பாயிண்ட் தானே கரெக்ட்னு புரிஞ்சுக்க முடியும். பலித்ததில்லை. ஆனா நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் மோடிக்கும் ஸ்டாலினுக்குமான தேர்தல் இல்லை. இவர் இந்த விஜய் ஒரு தப்பான கருத்தை, ஒரு பிம்பத்தை கட்டுகிறார். திமுகவுக்கு எதிரான கட்சி நான் தான், எனக்கும் அவருக்கும் தான் போட்டி என்று. இன்னும் கொஞ்சம் காலம் கழித்து அவர் சொல்லுவார், என்னோடு திமுக போட்டி போடுகிறது என்று சொல்வார். பிம்பம் கட்டுவது அவரவர் உரிமை. ஆனால் தமிழ்நாடு யாரால் ஆளப்பட வேண்டும் என்பது இப்பொழுது கூட்டணிகளில் பேசப்படுகிறது, முடிவு செய்யப்படும். ஸ்டாலின் ஆள்வதா, எடப்பாடி ஆள்வதா? எடப்பாடியினுடைய ஆட்சி தேவதூதனின் ஆட்சி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் இந்த திமுகவினுடைய அயோக்கியத்தனங்களோடு ஒப்பிடுகின்ற போது அது ஏற்கத்தக்க ஆட்சி, பொறுக்கத்தக்க ஆட்சி என்று நான் சொல்லுகிறேன். புரிகிறதா? ஆகவே இது மோடிக்கு சம்பந்தம் இல்லாத அரசியல். மோடியினுடைய கட்சி நிற்பதால், ராகுல் கட்சி நிற்கிறது 5% வாக்கு வைத்திருக்கு. அதுக்கு வருகிறார் ராகுல், மோடி வரக்கூடாதா? ஆனா மோடி வந்து இப்போ அவர் மதுரை வர்ற, அவரு நேரடியா திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு போறதா செய்திகள் வருது. அவங்க எந்த செய்தி வந்தா நீ ஆச்சரியப்படணும்னா, அவர் பள்ளிவாசலுக்கு போகிறேன் என்றால் இவர் எதுக்கு பள்ளிவாசலுக்கு போகிறார்? அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போகாமல் எதற்கு போவார்? பள்ளிவாசலுக்கு போவாரா? வேற இல்ல சார், கடந்த முறை வந்தப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிருக்காரு. திருப்பரங்குன்றம் வந்து இங்க சென்சிட்டிவா இருக்கு, அந்த இடத்த அவங்க சூஸ் பண்றதுக்கான காரணம் நியாயம். அந்த மனிதர் தன்னுடைய முழு அதிகாரத்தையும் தன்னுடைய புகழ் வீச்சையும் முருகனுக்கு தீபம் ஏற்றுவதற்கு பயன்படுத்துவார். இது வடநாட்டு மத அரசியலை கொண்டு வர்ற மாதிரி தானே அமையும் அது. நான் சொல்கிறேன், உனக்கு அறிவு இருந்தால் நீ இந்து மதம் என்பதை மாற்றி விட்டு தமிழ் சமயம் என்று வை. முருகன் எங்களுடைய கடவுள் என்று சொல். அந்த கடவுளுக்கு தீபம் ஏற்றுவதில் எனக்கு உடன்பாடு என்று சொல். தர்கா பாட்டுக்கு இருக்கட்டும், அதற்கு எந்த தீங்கும் செய்ய வேண்டாம். முருகனுக்கு தீபம் ஏற்றுவது என்னுடைய அரசு ஆதரிக்கும் என்று சொல். முருகன் தமிழ் கடவுள் என்பதினாலும் முருகனுக்குரியதான் மலை என்பதினாலும் தீபம் ஏற்றுகின்ற வேலையை குடும்ப பெண்கள் எல்லாம் செய்கின்ற போது திருப்பரங்குன்றம் முருகனுக்கு செய்ய வேண்டாமா என்று ஸ்டாலின் சொல்வாரே. ஆனால் இப்பொழுது நீ அந்த கோயிலுக்கு போய் என்ன ஆக போகிறது? அந்த கோயில் எங்களுக்குரியது, திருக்குறள் எங்களுக்குரியது, முருகன் எங்களுக்குரியவன், நீ வந்து என்ன செய்ய போகிறாய் என்று கேட்கலாம். நீனும் இந்து மத அறநிலைத்துறை தானே வைத்திருக்கிறாய். நீனும் அவருடைய மதம் என்பதை இந்து தானே இந்தியாவின் மதம் என்று நீனும் சொல்லுகிறாய். எனக்கு ஒருவனுக்கு தான் அதை சொல்ல உரிமை உண்டு. இந்துவாடா நாம் என்று கேட்கின்றவன் நான் தான். ஆனால் மோடி வருவதற்கு அவர் உரிமை உண்டு. எனக்கு கொஞ்சம் வேறுபாடு நமக்கும் அவர்களுக்கும். வழிபாட்டு முறைகளில் தமிழர்களினுடைய வழிபாட்டு முறை, சமய முறைகள், நம்முடைய மெய்யியல் கோட்பாடுகள். நான் சொல்லுவது தெரிகிறதா? எனக்கு மெய்யியல் கோட்பாடு சிவஞான போதம், அவர்களுக்கு மெய்யியல் கோட்பாடு கீதை. புரியுதா? அதனாலே நாம் அஞ்சுகிறோம். இருக்கட்டும், காசி விஸ்வநாதரை நாம் வணங்குவோம், அவர்கள் ராமேஸ்வரத்திற்கு வந்து சிவனை வணங்குவார்கள். அதிலெல்லாம் கொஞ்சம் வேறுபாடுகள். இப்போ நமக்கும் முஸ்லீமுக்கும் நமக்கும் கிறிஸ்துவர்களுக்கும் என்டையர்லி டிஃபரண்ட் ரிலிஜன்ஸ். மேற்காசிய மதங்களும் இந்திய மதங்களும் ஒன்றுக்கொன்று நேர்மாறானவை. உருவத்தின் வழியாக வழிபடலாம் என்று நாம் நினைக்கின்ற சிந்தனைக்கும் உருவமே ஹராம் என்று சொல்லுகிற அவர்களுடைய சிந்தனைக்கும் வேறுபாடு உண்டு. ஆகவே மோடி திருப்பரங்குன்றத்துக்கு வந்தால் என்ன என்று கேட்கல. அவர் நார்மலா இப்போ மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்குலாம் வந்திருக்காரு, அது பிரச்சனை. நார்மல்லாம் கிடக்கட்டுங்க. அவர் இந்த சார் இதை வந்து உனக்கு புரியல. நான் என்ன சொல்றேன்,
மோடி நம்ம காசிக்கு போகிறோம், அவர் ராமேஸ்வரத்துக்கு வர்றார், அவர் திருப்பரங்குன்றத்துக்கு வர்றார். அதில் பெரிய வேறுபாடு இல்லை. நான் சொல்கிறேன், இதையெல்லாம் மீறி எனக்கு மெய்யியல் கோட்பாடே கொஞ்சம் வேறாக இருக்கிறது. நான் ஒருத்தன் தான் இதுக்கு ஒரு முழு சமரசம் கண்டேன். என்னென்னு, தமிழ் சமயங்கள் மற்றும் வேத சமய அறநிலையத்துறை என்று வை. பார்ப்பன உரிமையும் நிலைநாட்டப்படும், நம்முடைய உரிமையும் நிலைநாட்டப்படும். நான் சொல்லுவது தெரியாது அவனுக்கு. அதனாலே இந்த வெறும் பார்ப்பன எதிர்ப்பினாலேயே இதை சாதித்து விட முடியாது. நீனே உனக்கு புரியவில்லையே, ஸ்டாலினுக்கு புரியவில்லை, நம்ம சேகர் அவருக்கு புரியவில்லை என்றால் அவருக்கு கையெழுத்தே போட தெரிவதே பெரிய சங்கதி. அவருக்கு புரியவில்லை என்றால் எனக்கு புரிகிறது. இந்த ஸ்டாலினுக்கும் புரியவில்லையே. ஒரு முதலமைச்சராக இருக்கிறீர்கள், உங்களுக்கு உங்களுடைய தகப்பனை போல படிப்பு கிடையாது என்பது வேறு இருக்கட்டும். ஆகவே இதற்கு சொல்லுங்க, இது திருப்பரங்குன்றத்துக்கு அவர் வராமல் எங்க போவார்? அவர் ஏறத்தாழ இல்ல, அவங்க திருப்பரங்குன்றத்துக்கு வரணுங்கிறது வந்து அவங்க அந்த ஆன்டி முஸ்லீம் பாலிடிக்ஸோட ஒரு அடுத்த கட்டம் தானே அது. இருக்கட்டுங்க. நான் வந்து இந்துத்துவா இல்லை, சங்கி இல்லை. தர்கா பாதுகாக்கப்பட வேண்டும், முருகனுக்கு தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். இது நியாயம் என்றால் மோடி வருவது ஒத்த நிலையில் உள்ள ஒரு மதத்தின் கடவுளை வழிபட நான் வருகிறேன். முருகன் வடநாட்டுக்குரிய கடவுள் இல்லை. எங்கேயும் உத்தரப்பிரதேசத்தில் முருகன் கோயில் கிடையாது, சரியா? ஆனாலும் அவன் வைத்திருக்கிற சாமியை நம்முடைய ஆளும் கும்பிடுவான், நம்ம வைத்திருக்கிற சாமியை அவனும் கும்பிடுவான். இத்தகைய ஒரு ஒத்த நிலை கொஞ்சம் இருக்கிறது, சரியா? அதனாலே சமண மதம் போல, பௌத்த மதம் போல, இஸ்லாமிய மதம் போல, கிறிஸ்துவ மதம் போல பிராமணர்களுடைய வேத மதமும் தமிழர்களுடைய திராவிட சமயங்களும் முற்றாக வேறுபட்டவை இல்லை. இவர்கள் 2 பேரும் சேர்ந்து பக்தி இயக்கத்தில் பிற மதங்களை வைத்து போராடியவர்கள். இது நம்ம மறுபடியும் திருப்பி பேசுகிறோம். ஆகவே அவர் வருவது சரியானது தான். அவர் அவருடைய சாமியை கும்பிடுகிறார். உனக்கு என்ன நட்டம்?